மகிழ்வூட்டி வழிகாட்டுவது திரை இசையா இலக்கியமா? எப்படி தலைப்பு பாருங்க. ஒரு மனிதனுக்கு மகிழ்வூட்டணும். முதல்ல யாராவது இது வரைக்கும் நான் எதுக்காக வாழ்கிறேன்னு கேட்டால், நான் எதுக்காக வாழ்கிறேன், நாங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கணுங்க, அதுக்காகத்தான் வாழ்கிறேன்னு யாராவது இது வரைக்கும் சொல்லியிருக்கம்மா? மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது தான் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய எண்ணம். அதனால தான் தொல்காப்பியர் 8 வகை மெய்ப்பாட்டியல்ல முதல்ல எதை வச்சார்னா, நகையே, அழுகை, இழிவரல், மருட்கை, அச்சம் அப்படின்னு வரிசையா அதில் முதல்ல வச்சது நகை, சிரிப்பு. உண்மையிலே ஒரு மனிதனுக்கு சிரிக்க தெரியலன்னா அவன் ஏதோ பெரிய பிரச்சனையில் இருக்கான்னு அர்த்தம். அதனால தான் கலைவாணர் NS கிருஷ்ணன் சிரிப்பை பற்றியே ஒரு பாட்டு எழுதினார். இந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கவங்க ஒவ்வொருத்தரையும் நான் பார்க்குறேன். சில பேர் திருமணம் முடித்தவர்கள் உட்காந்துருப்பீங்க, முடிக்காதவர்கள் இருப்பீங்க, ஏண்டா முடித்தோம்னு இருக்கவங்க உட்காந்துருப்பாங்க. தெரியாமல் முடிச்சிட்டேன்ப்பா, நிம்மதியாக இருந்திருக்கலாம், அந்த ஆளை எந்த நேரத்தில் நான் பார்த்தோனோ என் வாழ்க்கை எப்படி ஆகிப்போச்சு, என்ன கைதட்டுறீங்கன்னா எல்லாரும் அந்த பொழப்பு தானா? இன்னொரு குரூப் என்னன்னா, ஏதோ முடிச்சு சந்தோஷமாக தான் இருக்கான், இது தொடர்ந்து நீடிக்குமான்னு தெரியலையே அப்படிங்கிற ஐயப்பாட்டோடு இருப்பீங்க. எல்லாம் கலந்தவங்க தான். திருமணம் நமக்கு யாராவது முடிச்சு வைக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏக்கத்தோடு உட்காந்துருப்பீங்க. இன்றைக்கி எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? லியோனிக்குன்னே தேர்வு செஞ்சு இந்த நாளை கலெக்டர் கொடுத்துருக்காரு. காதலர் தினம். அதனால தான் இந்த நாளில் பட்டிமன்றம் பேசுகிறது எனக்கு அவ்வளோ சுகமாக இருக்குது. மகிழ்வூட்டி வழிகாட்டுவது. உலகத்திலேயே ஒரு மொழியை கேட்டவுடன் மகிழ்ச்சி அடைகிற ஒரு மொழி தமிழ் மொழி தான். காரணம், நம்ம பயன்படுத்துகிற அந்த 2 முக்கியமான சொற்களிலேயே எவ்வளவு ஆழமான அர்த்தம் இருக்குது பாருங்கள். அம்மா, அப்பா. அம்மாங்கிற சொல் எவ்வளவு பொருள் பொதிந்த சொல் பாருங்க. ஆங்கிறது உயிரெழுத்து, இம்முங்கிறது மெய்யெழுத்து, மாங்கிறது உயிர்மெய் எழுத்து. உயிரை தந்து மெய்யையும் தந்து என்னை உயிர்மெய்யோடு இந்த உலகத்திற்கு தந்தவள் அம்மா. உண்மையிலே இப்படி ஒரு மொழியை நம்ம எங்கேயாவது பார்க்க முடியுமா? அப்பா உயிரை தந்து, ஆ இப்பு மெய்யை தந்து, பா உயிர்மெய்யை தந்து இந்த உலகத்திற்கு தந்தவர் அப்பா. அதுலேயும் பாருங்க, அப்பால் இருக்க இப்பு வல்லினா, அம்மாவில் இருக்கிற இம்மு மெல்லினா. அம்மா எப்பயும் மென்மையாக தான் இருப்பாங்க. ஒரு பிள்ளைய அடித்தோன்னா, ஏன் என் பிள்ளைய இப்படி அடிக்கிற, ஒரு பிள்ளை கருவேப்பிள்ளை கொத்தாட்டம் பெற்று வச்சுருக்கேன், பொழுது போலன்னா நீ அடிப்பியா அப்படின்னு அடிக்கிற கையை ஓங்கணுன்னே குறுக்க வந்துடுவாங்க. பிள்ளைய அடி பெற்று வச்சுருக்க, ஓ மகனை கணக்கில் 12 மார்க் வாங்கியிருக்கான், இவன் அப்புறம் அடிக்காமல் என்ன செய்கிறது அப்படிம்பார் அப்பா. அதுக்கு அந்த அம்மா, நீங்கள் 5 மார்க் வாங்கினீங்கன்னு இப்போ தான் உங்கள் அப்பா சொல்லிட்டு போனார், அப்புறம் உங்கள் மகன் எப்படி இருப்பேன் போங்க அப்படின்னோடனே அவங்க அம்மா முந்தானையில் ஒளிஞ்சிக்கிட்டு அவன் அவங்க அப்பாவை 5 ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் கையெழுத்தை போட்டு பேசாமல் போங்கப்பா அப்படிங்கிறான். அம்மாங்கிறது மெல்லினம், அப்பாங்கிறது வல்லினம். அதனால தான் வீட்டில் எல்லா ஆம்பளை பிள்ளைகளையும் கேட்டால், நீங்கள்லாம் அப்பா பிள்ளைகளா அம்மா பிள்ளைகளான்னு கேட்டால், ஆம்பளை பையங்க பூரா நாங்கள்லாம் எங்கள் அம்மா பிள்ளைய. ஏண்டா, அப்பா மனுஷன் அந்த ஆள் எப்போ வீட்டில் இல்லையோ அப்போ தான் நாங்கள் நிம்மதியாக இருப்போங்கிறேன். பொம்பளை பிள்ளைகளை கேளுங்க, நீங்கள்லாம் அப்பா பிள்ளைகளா அம்மா பிள்ளைகளா? நாங்கள்லாம் எங்கள் அப்பா பிள்ளைய. அம்மா தாய், தாயா பேய். அந்த அம்மா எங்களை நிம்மதியாக விடுதா? ஜடை இப்படி பின்னணும், ஸ்காலை போட்டு கிளிப்பு குத்தணும், பின்னு குத்தணும், ஜடை எப்படி போடணும், நேரம் பொடி அப்படின்னு ஜடை பின்றதுக்குள்ளே 10 கொட்டு கொட்டுது. இதெல்லாம் தாயா? ஒரு பெண் குழந்தை தன் தந்தையின் மடியில் அமர்ந்திருப்பது ஒரு இளவரசி சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதை விட மகிழ்ச்சியானது. அதே மாதிரி அந்த பையன் அவங்க அம்மாவோட முந்தானையில் ஒளிஞ்சிக்கிட்டு அவங்க அப்பாவை அப்படி காட்டுறான் பார், அந்த ஒரு பாச பிணைப்பு. இதெல்லாம் இந்த மகிழ்ச்சியான தருணங்கள்.
வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு நினைவுகளையும் இப்படி அசை போட்டு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னு அந்த சம்பவங்களை அப்படியே கணக்கு போட்டு பாருங்கள். எப்போ வேதனைப்பட்டீங்க, எப்போ மகிழ்ச்சியாக இருந்தீங்க. ஆனால் வேதனையான சம்பவங்கள் நமக்கு உடனே நினைவுக்கு வரும். எங்கள் அப்பா என்னை சின்ன பிள்ளையில் அடித்து இந்த இடத்துல ஒரு காயம் இருக்குவார், அதையே நினச்சிட்டு இருப்போம். மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைய யோசித்து அதையே திரும்ப அசை போட்டு கொண்டிருப்பது தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதுதான் மகிழ்ச்சியான நினைவுகளை அப்படியே அசை போட்டுக்கிட்டே இருக்கும். நமக்கு துன்பத்திலிருந்து விடுதலை தரும், அப்படி ஒரு ஆற்றல் இருக்குது. அதுதான் அம்மாங்கிற சொல். நமக்கு ஏதாவது ஒரு வலி வர்றப்ப நம்ம அம்மா அம்மான்னு தான் அலறுவான். எப்பயுமே ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஒருத்தனுக்கு வலிக்குது, அம்மா 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 அப்படின்னு தான் அலறுவானே ஒழிய யாராவது ஒருத்தன் அவங்க மனைவி பேரை சொல்லி இது வரைக்கும் கத்தியிருக்கானா ஆஸ்பத்திரியில், லட்சுமி லட்சுமி. நர்சம்மா வந்து வேண்டாம் ஆப்ரேஷன் பண்ணி படுத்து கிடக்கிற என்ன லட்சுமி, அந்த நர்ஸு பேர் லட்சுமி. சண்டைக்கு வருது. அம்மா அப்படின்னு கூப்பிட்டா யார் வேணாலும் திரும்புவாங்க. வலி வரும்பொழுது நாம் உச்சரிக்கும் வார்த்தை அம்மா. அப்பாங்கிற வார்த்தையை எப்போ பயன்படுத்துவோம்னா வலி தீரும்போது. வலியெல்லாம் அப்படியே குறைஞ்சோன்னே அப்பா அப்படிமா. வலி குறையும் போது ஒரு மனிதன் உச்சரிக்கும் வார்த்தை அப்பா. வலியிலிருந்து விடுதலை தருவதற்காக உச்சரிக்கும் வார்த்தை அம்மா. அதனால தான் துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா, அன்பில்லா நெஞ்சில் தமிழில் பாடினி அல்லல் நீக்க மாட்டாயா. இலக்கியம் தாயா ஒரு மனிதனுக்கு மகிழ்வூட்டி வழிகாட்டுவது அப்படின்னு பேசுகிறதுக்கு ரெண்டு பேர். அதனால் முதலாவதாக மகிழ்வூட்டி வழிகாட்டுவது இலக்கியமே அப்படிங்கிற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க பேராசிரியர் விஜயகுமார். நீதிபதி அவர்களே, திரை இசையா இலக்கியமா மகிழ்வூட்டி வழிகாட்டுவது, இதில் என்ன சந்தேகம்? இலக்கியங்கள் தானே சார் வாழ்க்கைக்கு வழிகாட்டுது. இலக்கு கூட்டல் இயம், இலக்கியத்தை எப்படி பிரிக்கலாம்? இலக்கு கூட்டல் இலக்கு கூட்டல் இயம், இலக்கை நோக்கி இயங்க செய்வது இலக்கியம். டார்கெட், கோல், இலக்கை நோக்கி நம்மை இட்டு செல்வது இலக்கியங்கள் தானே. திரை இசை அப்படி இருக்கா? அன்றைக்கு தொடங்கிய இலக்கியம், அவ்வை பாட்டி சொன்ன இலக்கியத்திலிருந்து வாழ்க்கைக்கு எவ்வளவு விஷயங்கள் சார். திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து புருடா போடுறதுக்கு வந்திருக்காரு எங்க இனியவன் சார். அவ்வை பாட்டி அறம் செய்ய விரும்புன்னு சொன்னான். ஏன் நீதிபதி அவர்களே அவ்வை பாட்டி அறம் செய் அப்படின்னு சொல்லல, அறம் செய்ய விரும்பு, அறம் செய்ய விரும்பு என்று அன்பாய் சொன்னாள், அதிகாரமாக சொல்லவில்லை. ஏன் தெரியுமா? அறம் செய் என்று அதிகாரமா சொன்னா அன்னைக்கு மட்டும் செய்வான். அறம் செய்ய விரும்பு என்று அன்போடு சொன்னால்தான் ஆயுள் முழுக்க அறம் செய்வான் என்பதற்காகத்தான் அறம் செய்ய விரும்பு என்று இலக்கியம் வழிகாட்டியது இல்லையா சார். இன்னைக்கு இருக்கிற தொல்காப்பிய காலத்திலிருந்து இன்னைக்கு எழுதுகிற நம்முடைய மனுஷ்யபுத்திரன் ஐயா வரைக்கும் இலக்கியம் பிரமாதம் சார். சார் ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தலைப்பை கொடுத்திருந்தாருன்னா நான் அந்த அணியில பேசியிருப்பேன். திரை இசை அன்னைக்கு நல்லா இருந்துச்சு. பாட்டு வண்டி போகாத ஊருக்கெல்லாம் தன் பாட்டு வண்டி அனுப்பினானே, பட்டுக்கோட்டை சிறப்பா எழுதினா. சிறுகூடல் பட்டியல பிறந்து சிக்காகோவிலே தன் வாழ்க்கையை முடித்துக் கொண்டானே, நோட்டு என்னும் சமூகத்திலே பிறந்து பாட்டு எண்ணிய கண்ணதாசன். அந்த கண்ணதாசன் காலம், பட்டுக்கோட்டையார் காலம், உடுமலை நாராயண கவி காலம், காமு ஷெரீப் காலம் நல்லா இருந்துச்சு சார். இன்றைக்கு புது கவிதை ஹைக்கூ லிமரைக்கு வரைக்கும் இலக்கியம் நல்லா இருக்குதே. பாப்புலேஷன் 130 கோடி, 130 கோடி மக்கள் தொகை பெருகினதை வச்சு கூட ஒரு புதுக்கவிஞன் சொல்றான் சார். ரொம்ப அழகா நளினமா காதலர் தினத்தில் சொல்ல வேண்டிய கவிதை. இந்த இலக்கியம் பாருங்க, அழகா சொன்னான். ஒரு 4 வரி கவிதை. ஒருத்தன் சொல்றான், விளக்கை அணைத்து விட்டு வெட்கத்தை எரிய விட்டால் கரண்ட் பில்லுக்கு பதிலாக ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டிய நிலைமை வரும்.
சார் எவ்வளவு அழகா சிந்திக்கிறான். காதலர் தினத்துக்குன்னே தேர்ந்தெடுத்துட்டு வந்து எவ்வளவு கவிதை இருக்கு. ஆனா எதை எடுத்து சொல்றாரு பாருங்க. விளக்கை அணைத்து விட்டு வெட்கத்தை எரிய விட்டால் கரண்ட் பில்லுக்கு பதிலாக நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டிய நிலைமை வரும்னு சொன்னான். பாத்தீங்களா சார்? அவ்வை பாட்டி காலத்துல இருந்து இன்னைக்கு ஆண்ட்ராய்டு காலம் வரைக்கும் இலக்கியம் சரியாக இருக்கிறது. ஆனா இன்றைக்கு திரை இசை சரியா இருக்குதா? எதை பார்த்தாலும் சினிமா தான். தேடினேன் வந்தது அப்படின்னு ஒரு பாட்டு. அது என்ன திரைப்படம் நீதிபதி அவர்களே? ஊட்டி வரை உறவு. ஊட்டி வரை உறவு. MS பாட்டியா அது? தேடினேன் வந்தது, நாடினேன் தந்தது, வாசலில் நின்றது, வாழவா என்றது. தேடினேன் வந்தது. இந்த பாட்டை ஏன் இப்போ பாடுறேன்னா, நேற்று விருதுகள் வழங்கு விழாவில் கேஆர் விஜயா மேடைக்கு வர்றப்ப இந்த பாட்டை போடுறாங்க. அந்த அம்மா பழைய ஞாபகம் வந்துருச்சு அப்படியே. சிவாஜி கணேசன் அப்போ ஒரு சிகரெட்டு குடிச்சிட்டு அந்த புகை ஊதுவார் பாருங்க. ஒரு நடிகனின் சிகரெட்டு புகையை கூட நடிக்க வைத்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அந்த பாட்டு காட்சியை பாருங்களேன். அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அவர் நிற்கிறதும் அந்த சிகரெட்டை ஊதுறதும் அடாடாடாடா. சார் இன்னைக்கு எல்லாமே சினிமா தானே நீதிபதி அவர்களே. அன்னைக்கு நல்லா இருந்துச்சு பாட்டு. அந்த பாட்டை நம்மளால் இன்னைக்கு உள்டா அடிக்கிறேன். சினிமா கெடுத்து வச்சிருக்கு திரை இசை. திரை இசை இன்னைக்கு தரை இசை ஆயிடுச்சே சார். தேடினேன் வந்தது அப்படின்னா என்ன பண்ணேன்? ஒன்றும் இல்லை சார், கூகுள் தான். தேடினேன் வந்ததுன்னா கூகுள்ட்டேன். நாடினேன் தந்தது அப்படின்னு கேட்டேன், அமேசான் பிளிப்கார்ட் சார்ன்றேன். வாசலில் வந்தது அப்படின்னு ஓலா ஊபரு எல்லான்றேன். வாழ வா என்றது சொல்லுப்பா அப்படின்னு மேட்ரிமோனி அப்படின்னா. எல்லாம் சினிமா தானே சார். ஆனா இலக்கியம் ஒரு நகைச்சுவையா சொன்னா கூட அழகா வழிகாட்டுதே சார். சார் ஒருத்தன் சொல்றான், இட்லியை பார்த்து சொல்றான். அதான் நான் இனியவன் கேட்கிறேன், இட்லியை பார்த்து கூட சொல்லுகிற கவிதை பிரமாதமா இருக்கே, வாழ்க்கைக்கு வழிகாட்டுது. உங்க சினிமா வழிகாட்டுச்சா சார்? தொப்புள் கொடி உறவு வயிற்றிலிருந்து அம்மாவினுடைய தொப்புள் கொடியிலிருந்து தான் 10 மாசம் சுமக்கிறப்போ உணவு போகுது தொப்புள் கொடி வழியா. இந்த சினிமாக்காரன் அந்த தொப்புள்ள பம்பரம் விட்டான், தொப்புள்ள மணலை போட்டான். இது என்ன இலக்கா? வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதா? எங்கள் கவிஞன் தான் இதை சாடினான், கண்டித்தான். தொப்புள் கொடி என்பது தாய்மையின் அடையாளம் இல்லையா? அழகா சொன்னான். நெல்லை ஜெயந்தா என்கிற என் நண்பன் ஒரு கவிதையில சொன்னான், தரை பம்பரங்கள் எல்லாம் கயிற்றில் ஆடுகின்றன, திரை பம்பரங்கள் எல்லாம் வயிற்றில் ஆடுகின்றன. வயிற்றுக்காக பிழைக்கலாம், வயிற்றிலேயே பிழைக்கலாமா என்று கேட்டான். இட்லியை வச்சு சொல்றேன் சொன்ன நீதிபதி அவர்களே. இட்லியை பதில் சொல்ற, இட்லியே இட்லியே வாழ்ந்தால் உன்னை போல வாழ வேண்டும், குழிக்குள் தள்ளினாலும் கும்மன்று வருகிறாயே. இட்லியை வச்சு சொன்னா சார் கவிதை. காதல் கவிதை யுகபாரதி என்கிற ஒரு கவிஞன் எழுதுகிறான். அவன் திரைப்பாடலை விட அவன் எழுதிய இலக்கிய கவிதை வரிகள் நல்லா இருக்கு. காதலர் தினம் இல்லையா, அதனால சொல்றேன். ஓரம் கிழிந்த பாய் நல்லா கவனிக்கிறான். திருவள்ளூர் மாவட்ட ரசிக பெருமக்கள் இலக்கியத்திலே வல்லவர்கள், ரசனையிலே கெட்டிக்காரர்கள். உங்களுக்கெல்லாம் எங்க பட்டிமன்ற குழு கைத்தட்டுதுங்க, நல்லா ரசிக்கிறீங்க. யுகபாரதி எழுதுறான் நீதிபதி அவர்களே, பேச பேச ஆசையா இருக்கு. ஓரங்கிழிந்த பாய், காரை பயர்ந்த சுவர், ஒட்டடை படிந்த ஜன்னல், ஓசை எழுப்பும் மின்விசிறி, கழுவாத பாத்திரம், என்றாலும் என் வீடு இனிது, ஏனெனில் எதிர் வீடு உனது என்று எழுதினார் சார். அதுதானே சார் வாழ்க்கை சார். ஏதோ ஒரு காரணத்தால காதல் கைகூடவில்லை, 3 முடிச்சு போடல. ஒரு கவிஞன் அறிவுமதி என்கிற கவிஞன் எழுதுகிறான், இலக்கியத்தை பாருங்கள். மிஸ்டர் இனியவன் சொல்றான், இனி கல்யாணம் நடக்கல, காதலிக்கிறாங்க உயிருக்கு உயிரா. ஏதோ ஒரு காரணம், சாதியோ பொருளாதாரமோ ஏதோ ஒரு தடை. அந்த கவிஞன் சொல்லுகிறான் பாருங்கள், அதுதான் லைலா மஜ்னு காதலை விட, ஈவா பிரவுன் நெப்போலியன் காதலை விட, மும்தாஜ் ஷாஜகான் காதலை விட உயர்ந்த காதல். இந்த இளைஞர்களுக்கு வழிகாட்டுகிற காதல் கவிதை சொல்லுகிறான். காதலியே,
இனி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற போதெல்லாம் அந்த வானத்தை பார்த்துக்கொள். அந்த வானத்தின் எங்காவது ஒரு மூலையில் நம் பார்வைகளாவது முடிச்சு போட்டுக் கொள்ளட்டும் என்று ஒரு கவிஞன் எழுதுகிறான் என்று சொன்னார். இது தூய காதல். சினிமா என்ன விஜயகுமார் ஃபுல் மூட்ல இருக்க போல இருக்கு. காதலர் தினத்துல காதலர் தினம் வீட்டுக்கார மட்டும் சொல்லிட்டு வந்தியோ, ஃபுல்லா அன்னைக்கு லவ் மூடு தான் அப்படின்ட்டு. நீ ராமராஜன் கலர்ல ஜிப்பா போட்டிருக்கும் போதே நினைச்சேன் நீ இன்னைக்கு ஃபுல் மூட்ல இருக்கேன்ட்டு. சரி, அம்மாவுக்கு வந்துடுவா. காதல் உயிர் இயற்கை நீதிபதி அவர்களே, எங்க வடுகப்பட்டி தந்த வால்டர் வைரமுத்து மாதிரி இருக்கனா ஒரு ஆசைதான். வடுகப்பட்டி தந்த வால்டர் வைரமுத்து காதலை சொல்லுகிறான். இலக்கியம் கொட்டி தவிக்கிறது, புல்லரிக்குது கவிதை. காதலித்து பார், 3 முறை பல் துலக்குவாய். காதலித்து பார், இந்த காகம் கூட உன்னை பார்க்காது, இந்த உலகமே உன்னை பார்ப்பதாய் உணர்வாய். காதலித்து பார், தபால்காரன் தெய்வமாவான். காதலித்து பார், ராத்திரியின் நீளம் புரியும். காதலித்து பார், சிரித்துக் கொண்டே அழவும் முடியுமே, அழுது கொண்டே சிரிக்கவும் முடியுமே. காதலித்து பார், காதலித்து பார். வயிற்றுக்கும் தொண்டைக்கும் இடையே உருவம் இல்லாத ஒரு உருவம் உருள்வதை உணர்வாய். காதலித்து பார், சொர்க்கம் நரகம் 2இல் 1 நிச்சயம் என்று எழுதுகிறான் இல்லையா? அதுதான் இலக்கியம். இலக்கியம் கொட்டி கொடுக்கிறது. அவங்க சினிமா பாட்டு என்ன சார் கொடுக்குது? இனியவன் இந்த கோனார் நோட்ஸ் போடுற வேலையை விடு. இன்னைக்கு சினிமாவில் எழுதுறியான், ஒருதல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த. அவன் தருதலை இல்லை, இன்னத்துக்கு மனசுக்குள்ள போகணும். அவன் தருதலைன்னு சொல்லிட்டான். ஒருதல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த. காதலிக்க கைடு இல்ல சொல்லி தர வாத்தி. நடுவரை உங்களை கூப்பிடுறான், நீங்க வாத்தியார் தானே. காதலிக்க கைடு இல்ல சொல்லித்தர வாத்தி. சரி, அதுக்கு அடுத்தாவது ஏதாவது வாழ்க்கைக்கு வழிகாட்டுவான்னு பாக்குறேன். அவன் எழுதுறான், சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் அள்ளி தர வாத்தி. ஏன் உசுர ஓ உசுரா தாரேன் கை மாத்தி. ஏண்டா அது என்ன அடகு வைக்கிற பொருளாடா? எவ்வளோ பெரிய டாக்டர்லாம் இங்கே உட்காந்துருப்பீங்க. நம்ம உசுரை அடுத்தவன் உசுரா மாற்ற முடியுமா? அடுத்து சொல்றேன், அடியாத்தி இது என்ன ஃபீலு, ஒன்னால நான் ஃபெயிலு. அவன் தருதலை கூட சுத்தினா ஃபெயில் தான். அவன் ஒன்னால நான் ஃபெயிலு, பிடிக்காம ஓட்டு நெறியிலு, இனிமேல் நான் ஓ ஆளு. அடுத்து சொல்றான் பாருங்க, உன் பேரு தினங்கூவும் குயிலா ஆனேனா, நீ பார்க்க புதுமாரி ஸ்டைலா ஆனேனா, பாக்கெட்டில் உன் ஹீரோ பேனா ஆனேனா, மனசார உன்னோட ஃபேனா ஆனேனா. போய் சிங்கி அடிங்க. ஆயா நீ நானும் இணைஞ்சிட்டு அந்த உலகத்தை ஜெயிச்சு காட்டுவோம் சொல்றியா? யாஸ்மின் உமர்கயாம் சொல்லுகிறான், பாரசீக கவிஞர் உமர்கயாம் சொல்லுகிறான், யாஸ்மின் நீ மட்டும் என் அருகிலே இருப்பாய் என்றால் வானத்து படிக்கட்டுகளில் ஏறி பால் வீதியையே அளந்து காட்டுகிற ஆற்றல் எனக்கு கிடைக்கும் யாஸ்மின் என்று சொல்லுகிறான். நீ கவிஞனாகி விடுவாயோ உமர்கயாம் என்று பேசுகிறார். அந்த லட்சிய காதல் இன்னைக்கு சினிமா சொல்லுதா? சார் என்ன சார் பாட்டு? அன்றைக்கு இருந்த இலக்கியங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டு. நல்லா படிச்சு ஆட்டோமேட்டிக்கா மனப்பாடம் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு இருக்கிற சினிமாவை பாட்டை எழுதிட்டு வந்து வாசிக்க வேண்டிய நிலைமை. ஆனால் சிலப்பதிகாரமா இளங்கோவடிகளின் சிறப்பு, திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர்வன் குடை போன்றி வங்கன் உலகளித்தலான், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுங்கப்பா, உதயசூரியனை போற்றுங்கப்பா இளங்கோவடிகளே சொன்னார். ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேல் வளர்ந்திருந்தலான், மாமலை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கவன் அலி போல் மேல் நின்று தான் சுரத்தலான், பூம்புகார் போற்றுதும் வீங்கு நீர் வேலி உலகிற்கு அவன் குலத்தோடு ஓங்கி பறந்தொழுகலான், மண்தைத்த மொழியினான். கோவலனை வர்ணிக்கிறான் சார். மண்தைத்த மொழியினான், பந்தைத்த புகழினான், ஆயத்து பாராட்டி கொண்டேத்தும் செவ்வல் கொண்டேத்தும் கிழமையோ, போதிலார் திருவினால் புகழுடைய வடிவென்றும் தீதிலா வடமீனின் திறம் இவள் திறமென்றும் மாதரார் தொழுதேத்த வயங்கிய பெருங்குணத்து காதலால் பெயர் மண்ணும் கண்ணகி என்பால் மண்ணோ வெஸ்டர். இனியவர் சிலப்பதிகாரத்தை ஒப்பிச்சிட்டாரு, இனியவன் முழிக்கிறாரு. இதை நான் சினிமா பாட்டில் எப்படித்தான் மேட்ச் பண்றதுன்னு தெரியலையே. வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும். சங்க காலத்து மட்டும் இல்ல, காப்பிய காலத்து மட்டும் இல்ல, இலக்கியம் வாழ்க்கை முழுவதும் வழிகாட்டுகிறது.
அது சங்க காலமாக இருந்தாலும் சரி. என்ன சார் பாட்டு, நீங்க பாட்டு வேற பாடினீங்க. நீ இருக்கிறையோ ஓலை கொட்டாயா, பெண்ணை வர்ணிக்கிற பாங்கா, இது போதிலார் திருவினாள், புகழுடை வடிவென்றும் தீதிலா வடமீனின் திறம் இவள் திறம். மாதர்கள் எல்லாம் கண்ணகி இந்த அரங்கத்திற்குள் நடந்து வந்தால் எதிரிலே இருக்கின்ற பொதுமக்கள் எல்லாம் எழுந்து நின்று அவளை வணங்குகிற தோற்றம் இருந்தது என்று பெண்ணை வர்ணிக்கிற. நீ வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சி, அட பாவிகளா. இதுக்கு வேற வக்காலத்து தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சின்னு எழுதியிருக்கீல, இதுக்கு பேர் இலக்கியமா? இது மகிழ் ஊட்டி வழிகாட்டுறதா அப்படின்னு கேட்கிறார். காலத்தின் அருமை கருதி 2 செய்தியோடு நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். வள்ளலார் பேசுகிறார், பசித்திரு தனித்திரு விழித்திரு பதவி என்பது கிடைக்கும் என்பது. ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். இதைத்தான் பாரதி எழுதினார். தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர், உய்வதனத்திலும் ஒன்றாய் எங்கும் ஓர் பொருளான தெய்வம். தீயினை கும்பிடும் இந்து, நித்தம் திக்கை வணங்கிடும் முஸ்லிம், கோயில் சிலுவையின் முன்னே நின்று கும்பிடும் இயேசு மதத்தார். யாரும் பணிந்திடும் தெய்வம், பொருள் யாவிலும் நின்றிடும் தெய்வம், பாருக்குள்ளே தெய்வம் ஒன்று, இதில் பற்பல சண்டைகள் வேண்டாம் வேண்டாம் என்று எழுதினானே. இதுதான் வாழ்க்கைக்கு வழிகாட்டு. இது வாழ்க்கைக்கு வழிகாட்டாத. அச்சம் தவிர பெண்ணுக்கு எழுதுகிறான், அச்சம் தவிர. ஆத்திச்சூடி வரிகளை மாணவர்களுக்கு சொல்லித்தாருங்கள் பெரியோர்களே, சான்றோர்களே. பாரதியின் ஆத்திச்சூடியை ஒரு மாணவன் படிக்கின்ற அறையிலே ஒட்டி வைத்திருந்தால் வாழ்க்கையில் அவன் சாதிப்பான். ஒவ்வொரு வரியும் அடர்த்தி மிகுந்த வரி. சொற்சுருக்கம் வள்ளுவனிடத்திலே பாரதி கற்றுக்கொண்டான் போலும். ஒரு நாடு எப்படி இருக்கணும், பினான்ஸ் மினிஸ்ட்ரி எப்படி இயங்கணும், ப. சிதம்பரம் ஐயாவாக இருந்தாலும் நிர்மலா சீதாராமனா இருந்தாலும் எங்க வள்ளுவனை தொடாமல் பாராளுமன்றத்தில் பேச முடியாது. அந்த தமிழ் யாசகன் தமிழ் என்று பேசுகிறார். பாவம் அறியாதவர்கள். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்று நிதி வருவாய்க்குரிய சட்டத்தை இயற்ற வேண்டும். சட்டத்தின்படி பொருளை ஈட்ட வேண்டும். ஈட்டுவதை வாய்க்குள் போடாமல் காக்க வேண்டும். காத்ததை வகுக்க வேண்டும் என்று ஒரு பினான்ஸ் மினிஸ்ட்ரியவே 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் எப்படி இயங்க வேண்டும் என்று சொன்ன இலக்கியங்கள். சிந்தித்து பாருங்கள். வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும். இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திடல் வேண்டும் என்று எட்டயபுரத்திலே இருந்து இருட்டை கிழிக்க வந்த நெருப்பு தீக்குச்சி பாரதி பாடினான். தமிழக முதல்வர் அவர்கள் காலை உணவு திட்டம் என்று வயிற்று பசியை போக்குகிற இந்த நாட்டிற்கே வழிகாட்டிய இலக்கிய வரிகள். ஆனால் உங்க சினிமா எப்படி எழுதுது? மோனிகா மோனிகா, மை டியர் மோனிகா, லவ் யூ மோனிகா, பேபிமா மோனிகா, கிச்சு கிச்சுமா பத்தி கிச்சுமா, ஃபயர் சர்வீஸ் கூப்பிடுறா, நாசமா போறவங்களா. அடுத்து சொல்றேன், ஒரு வாட்டி சந்திக்கவா, உதட்டோரம் தித்திக்கவா, நிலவ சவப்பாக்கும் தஞ்சாவூர் காரி, மனச ரெண்டாக்கும் வரவா கிள்ளி, இரும்ப கரும்பாக்கும் பப்பாளி லாரி. எப்பா லாரி என்ன சார் பாட்டு? இலக்கியங்களை போதிப்போம். பெரிதினும் பெரிதுகள் ஆத்திச்சூடி, பெரிதினும் பெரிதுகள் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று பேசிய தேசத்தில் வைய தலைமைகள் பெரிதினும் பெரிதுகள். இதைத்தான் அப்துல் கலாம் சொன்னார். ஸ்மால் எய்ம் இஸ் எ கிரைம், எய்ம் ஹை, ஸ்மால் எய்ம் இஸ் எ கிரைம் என்று சொன்னார். காலத்தின் அருமை கருதி பிரிய மனமில்லாமல் பிரிகிறேன், போய் வாருகிறேன். பொற்காலம் பிறக்கட்டும். நன்றி, வணக்கம். ஒரு பாட்டு ஒன்று பாடினார் பாருங்க. அதை எப்படி மயில் ஊட்டும் வழிகாட்டுமா? மோனிகா பெல்லூஜி அப்படின்ற பாட்டு. மோனிகா ஐ லவ் யூ மோனிகா, ஐ லவ் யூ மோனிகா. அதில் எனக்கு பிடிச்ச வரி இதுதான். ஜும்முடு ஜும்முடு ஜும், ஜும் 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 ஜும், ஜும்முடு ஜும்முடு ஜும், ஜும்மா ஜும்மா ஜும், மோனிகா. ஒரு வயசான தாத்தா, 85 வயசு, வாக்கிங் வர்றப்ப இந்த பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டே ஜும்முடு ஜும்முடு ஜும், ஜும் 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 அப்படின்னு வர்றாரு. மயில் ஊட்டுதுன்னு நம்ம நினச்சிக்கிறதா? என்னையா அது? இலக்கியத்தில் எப்படிப்பட்ட பாடல்கள் எல்லாம் இருக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் வர்ணித்த மாதிரி ஒரு பெண்ணை இதுவரைக்கும் வர்ணிக்க முடியுமா?
கவிஞர் வாலிகிட்ட கேட்டாங்க, உலகம் சுற்றும் வாலிபன்கிற படத்தில் நிலவு ஒரு பெண்ணாகின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கீங்களே, எவ்வளோ அழகான பாட்டு, எப்படி இந்த கற்பனையை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு கேட்டதுக்கு வாலி சொன்ன பதில், பாரதிதாசனின் பாடல் ஏற்படுத்திய தாக்கம்தான் அந்த நிலவு ஒரு பெண்ணாகி. நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ, நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ அப்படின்ற பாட்டு. பாரதிதாசன் இதை எவ்வளோ அழகாக எழுதியிருக்கார் பாருங்க. நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகிறாய் ஒளிமுகத்தை, கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோன்னு எழுதுனாம் பாருங்க. நீலவான் ஆடைக்குள் உடலை மறைத்து கொண்டு முகத்தை மட்டும் காதலி காட்டுறாளாம். அதுதான் எதுவான்? நிலாவான். அந்த கோலம் முழுவதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே இந்த உலகமே செத்து போயிடும், அவ்வளவு அழகானவ அப்படின்ட்டு. இந்த ஒரு அழகு தமிழ் இலக்கியத்தை விட வேற எங்கேயாவது நம்ம சுவைக்க முடியுமா? ராமனுடைய அழகை கம்பர் வர்ணிக்கிறார். வெய்யோனொளி தன்மேனியில் வெறிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையானோடும் இளையானோடும் போனான். ராமன் கருப்பு. அப்பயே பாருங்க, கருப்பு தான் அழகுன்னு கம்பர், கருப்பு தாண்ட அழகுன்ட்டு கம்பரே அன்னைக்கு. அதுக்கப்புறம் இன்னமும் 5 நாட்களில் உங்களுக்கு தரும் சிவப்பழகி, இந்த கிரீமை போடுங்கள், கிரீம் போடுவதற்கு முன், கிரீம் போடுவதற்கு பின், சிவப்பா இருக்கா பொண்ணு அப்படின்னு இன்னும் கேட்குறான். கம்பரே கருப்பு தாண்டா அழகுன்னாரு. அதுக்கு என்னென்ன வார்த்தையை போடுறாரு பாருங்க. மையோ மையி, மறி கடலோ கடல், மலை முகில் கருப்பு முகில், மையோ மறிகடலோ மலை முகிலோ, இதுக்கு மேலே வேற ஒன்றும் சொல்ல முடியலையே, என்னடா பண்ணுறதுன்ட்டு கம்பரு ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான், ஐயோ முடியலப்பா அப்படின்ட்டார். இந்த அழகெல்லாம் வேற எந்த இலக்கியத்தில் நம்ம போய் பார்க்கறது? வள்ளுவர் லவ் பண்ணாமல் இருந்திருந்தா இப்படிலாம் எழுதியிருப்பாருயா. யான் நோக்கும் கால் நிலம் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். உண்மையிலே எங்கேயாவது நின்று அவர் சைட் அடிக்கலைன்னா வள்ளுவர் இவ்வளவு தத்துரூபமாக எழுதியிருக்க முடியாது. நான் உன்னை பார்க்கும்போது நீ மண்ணை பார்க்கிறாய், நான் விண்ணை பார்க்கும்போது நீ என்னை பார்க்கிறாய். யார்? கண்ணதாசன். அதை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே யான் நோக்கும் கால் நிலம் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும்னு காதலை பற்றி எழுதிய வள்ளுவனுடைய அந்த இலக்கியம் இன்னைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஐயா அப்படின்னு. யார்? விஜயகுமார். உண்மையிலே உங்கள் ரசனையை பார்த்து அவ்வளவு சந்தோஷமாக இருக்கு. இப்படித்தான் மேடையில் ஒருத்தர் பாட்டு பாடிக்கிட்டே இருந்தார், வரிசையாக பாட்டு, பழைய பாட்டிலேருந்து தொடங்கிட்டார். செந்தமிழ் தேன் மொழியால் அப்படின்னாரு முன்னால் இருக்கவர். அடுத்து அப்படி ஒன்றொன்னா பாட்டு, வாலியோட பாட்டை பாடுறாரு, அப்படியே பாடிக்கிட்டே வந்தார். லாஸ்ட்டாக ஒரு பாட்டு பாடினார். எந்த 10 பாட்டுக்கும் அப்படியே தலையை ஆட்டினதை நிப்பாட்டவே இல்லை அவர். என்னடா இப்படி ஒரு ரசிகனை நம்ம பார்த்ததே இல்லையே, பாடிக்கிட்டே இருக்கேன் இப்படி ரசிக்கிறாருன்னு. கச்சேரி முடிஞ்சு எல்லாத்தையும் பேக் பண்ணி வெளியே நடந்து போயிட்டுருக்காரு, அப்பையும் தலையாட்டிக்கிட்டு இருந்தார். சரி, மேட்ரை விசாரிச்சிட வேண்டியதான்ட்டு, ஓ என்னய்யா நிகழ்ச்சி முடிஞ்சு போய்கிட்டு இருக்கேன், இப்பையும் தலையாட்டிக்கிட்டு இருக்கீங்க, என் பாட்டை நினச்சி தலையாட்டுறீங்களா? அதுக்கு அவர் கேட்டு சொன்னாராம், பிறந்ததுலேருந்தே மண்டையாட்டிக்கிட்டு இருக்கேன் ஐயா, நான் எனக்கு நரம்பு தளர்ச்சி, நான் மண்டையாட்டுறதை பார்த்துட்டு நீ இப்படி வரிசையாக பாடுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னா. அந்த பாடகர் அப்பயே மூட்டை பூச்சி மருந்தை வாங்கி கொடுத்துட்டு இறந்துருக்கணும். அதாவது ஒரு மனிதன் ரசிப்பதையும் தலையாட்டுவதும் பல காரணங்கள் இருக்கு. அந்த இலக்கியத்தை கேட்டவுடன் எங்கள் திருவள்ளூர் மக்கள் அந்த பாரதிதாசனுடைய பாட்டை கேட்டோன்னே உங்கள் முகம் நிலவு போல் மலர்ந்திருந்ததை பார்க்கும் பொழுது இதுதான் இலக்கியத்திற்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றி. அதான் விஜயகுமார். வாங்க, திரைப்பட பாடல்களே
திரை இசையே என்று பேசுவதற்கு கடலூர் தணிகவேலன். இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே இல்லையா? விஜயகுமார் அண்ணன் காலையிலேருந்து பார்த்துருப்பாரு. பார்த்துக்கிட்டு இருந்த அந்த வயிற்றுச்சலை பூரா இன்னைக்கு மேடையில் வந்து கொட்டிக்கிட்டு இருக்கார். அதுவும் தமிழ் சினிமாவில் வந்த பாடல்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து இலக்கியத்தில் மாற்றி வச்சுக்கிட்டு, எங்கள் இலக்கியத்தில் ஒரு கவிஞன் எப்படி சொன்னார் தெரியுமா, எங்கள் பாட்டில் சொன்னோம், அதை மாற்றி உங்கள் கவிதையில் நீங்கள் ஏமாத்துறீங்க அப்படின்றது தான் எங்களுடைய வாதம். வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவம் இல்லாத ஒரு உருண்டையை உருளுகிறது. ஓ, இது நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோமே, எங்கே கேட்டிருக்கோம் நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் தான் தெரியுது காதலன் படத்தில் பிரபுதேவாவுக்கு எழுதுனது. வாய்மொழியும் எந்தன் தாய்மொழியும் இன்னும் வசப்படவில்லையடி, தொண்டைக்கும் உருவம் இல்லாதொரு உருண்டையும் உருளுதடி, காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷமும் வருஷமடி, கண்கள் எல்லாம் என்னை பார்ப்பது போல் ஒரு கலக்கமும் தோன்றுதடி. இன்னொரு சொன்னார் தெரியுமா, காதலித்து பாருங்கள், ஒன்று சொர்க்கம் இல்லை நரகம். எதுக்கு கத்துறீங்கிறேன். அவன் கேட்டான் சார், சினிமா பாட்டில் திரை இசையில் அழகா கேட்டான், இது சொர்க்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி, நான் வாழ்வதும் விடை கொண்டு போவதும் முந்தன் வார்த்தையில் உள்ளதடி. இப்பதான் நடுவர்களே நம்ம ஏரியாவுக்கு வரீங்க, யோசிச்சு பாருங்க. வருட வரும் பூங்காற்றை எல்லாம் கொஞ்சம் வடிகட்டி அனுப்பி வைப்பேன்றான். லவ்வர் அஃபெக்ட் ஆகிடக்கூடாதுன்னு ஏர் ஃபில்டர் போட்டு லவ் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் பாட்டில். சும்மா வந்துட்டு விஜயகுமாரனே, முதல்ல காதலிக்காக காத்திருந்துருக்கீங்களா நீங்கள்? சார், ஒரு நிமிஷம் காத்துக்கிட்டு இருப்பான் சார், ஒரு மணி நேரம் காத்துட்டு இருப்பான், ஒரு நாள் காத்துட்டு இருக்கலாம், ஒரு வாரம் காத்துட்டு இருக்கலாம், ஒரு வருஷம் கூட காத்துட்டு இருக்கலாம் சார். ஆனால் காதலிக்காக காத்துட்டு இருக்கிறத எங்களுடைய திரை இசை கவிஞன் தான் சார் அழகா சொன்னா, இதுவரைக்கும் உங்க இலக்கியத்தில் சொல்லாத வகையில். உனக்கெனவே காத்திருந்தாலே காலடியில் வேர்களும் உழைக்கும், காதலில் வலியும் இன்பம் தானே மானே, உனது பேரெழுதி பக்கத்துல எனது பேரை நானும் எழுதி வச்சேன், அத மழையில் நனையாம கொடை பிடிச்சேன், மழை விட்டு நான் நனைஞ்சேன். ஏ புள்ள புள்ள, காதலிய பிள்ளையாவே பார்க்கறான் சார். அதே கவிஞன் தான் சொல்லியிருப்பான், தந்தை அன்பு அது பிறக்கும் வரை, தாயின் அன்பு அது வளரும் வரை, தோழி ஒருத்தி வந்து தரும் அன்போ உயிரோடு வாழும் வரைன்னு சொன்னான். தமிழாசிரியர் தானே நீங்க? இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்க மாட்டீங்களா நீங்க? மோனிகா, வயசுக்கு இந்த பாட்டை கேட்டு பழகுங்கிறேன். நீங்க அதுல இன்னொரு சொன்னார் தெரியுமா, விளக்கை எரிய வைத்து வெட்கத்தை அணைத்து விட்டால் நீங்க கரண்ட் பில்லு கட்டுறதை விட்டுட்டு ஸ்கூல் ஃபீஸை கட்ட வேண்டியதா இருக்கும். இதை கூட எங்க கவிஞன் தானே சொன்னான், உங்க கவிஞர்லாம் சொல்லல. நாங்க தான் பாம்பேன்ற படத்துல பாட்டுல சொன்னோம், காட்டு முயலுக்கு பனி பிடிக்கும், கான குயிலுக்கு வெயில் பிடிக்கும், ஆணி வேருக்கு மண் பிடிக்கும், ஏப்பனுக்கு பெண் பிடிக்கும், அரசன் மகளுக்கு வால் பிடிக்கும், அழுத குழந்தைக்கு பால் பிடிக்கும், புருஷன் ஜாமத்தில் கணக்கையிலே பொம்பளைக்கு கிளி பிடிக்கும். அந்த பாட்டில் தான் கடைசி வரி வரும், விளக்கை அணைத்து விட்டு, எப்படின்னு, விளக்கை எரிய விட்டு வெட்கத்தை அணைத்து விடு அப்படின்னு சொன்னாங்க. நாங்க ஏதோ தாயை பத்தி தந்தையை பத்தி பாசமே இல்லாம வெறும் காதலை மட்டுமே கொண்டாடின திரை இசை பாடகர்கள் மாதிரி எங்களை அவ்வளவு குறை சொல்லிட்டு போயிட்டாரு. எங்களுடைய கவிஞர் தான் சார் எழுதினாரு, மன்னன் அப்படின்ற படத்துல தாயின் பாசத்தை, தாயை எவ்வளவு கொண்டாட வேண்டும் நாங்க தான் சொன்னோம். விஜயகுமாரனை கேட்டிருக்கீங்களா? ஐயப்பன் கோயிலே அதை தான் பாட்டா எழுதி கல்வெட்டில் செதுக்கி வச்சிருக்காங்களாம். பசும் தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா, விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாயன்பு கிடைக்காதம்மா, பொருளோடு புகழ் வேண்டும் மகனல்ல தாயே, உன்னருள் வேண்டும் எனக்கு அந்த வரம். போதுமே விஜயகுமார்னா,
அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையேன்னு சொல்லி காலத்தை கடந்து நிற்கின்ற பாடல் எங்களுடைய திரை இசை பாடல். சிறைன்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா நீங்க? லேட்டஸ்டா வந்துச்சு. நீலோத்தின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சார் நீலோத்தி அப்படின்னு ஒரு பாடல் சார், சத்தியமா சொல்றேன் சார், இது வரைக்கும் எத்தனையோ பாடல்களை கேட்டிருக்கேன். அந்த படத்துல கதாநாயகன் தன்னுடைய அறியாமையினால ஒரு அசம்பாவிதம் நடந்து ஜெயிலில் 5 வருஷமா விசாரணை கைதியா மட்டுமே இருக்கான் சார். அவனுக்கு தெரியல சார், அப்பீல் பண்ணணும் அப்படின்றதே தெரியல. அவன் காதலி 5 வருஷமா, ஆனால் ஒவ்வொரு தடவையும் அவன் கோர்ட்டுக்கு வரும்போது வந்து பார்த்துட்டு போறா. கவிஞன் எழுதியிருக்கான் சார், எவ்வளவு அழகாக எழுதியிருக்கான் தெரியுமா? நினைச்ச வாழ்க்கை வேணும்னு நெஞ்சோம் கடந்து ஏங்குதே. அடுத்த வரி தான் சார் முக்கியம். அவன் எத்தனையோ சாமியை கும்பிட்டுருக்கான் சார். காதலனும் காதலியும் எவ்வளவோ சாமியை கும்பிடுறாங்க. ஆனால் ஒரு காவல்துறை அதிகாரி தான் சொல்கிறான், நீ போய் நீதிபதி ஐயா கிட்ட காலில் விழுந்துருங்க, பேசுங்க, பேசி உங்களை புரிய வைங்கன்னு சொல்கிறாங்க. அதை புரிய வச்சுட்டு வெளியில் வந்தான் இல்லையா, அவனுக்காக அந்த கவிஞன் திரை இசையில் எழுதியிருக்கான், படைச்ச சாமி கேட்காததையும் படிச்ச சாமி கேட்டதே அப்படின்னு எழுதினானே. இதை விட அழகாக எழுத முடியுமா சார்? எல்லோரையும் போல நல்லாறு போனால நீதி தரும் சேதி வரும் நமக்குண்டு அழகிய எதிர்காலம். விஜயகுமாரனே, நீ முதல்ல லாந்தர்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? காதல்ல ஏங்கி தவிக்கிறதுக்கு பேரு லாந்துறேன் அப்படின்னு ஒரு வழக்கு மொழி இருக்கு. அதை கூட பாட்டில் சொன்னது நாங்க தான். நடுவர்களே, திரை இசை பாடல்கள் அப்படின்றது ரசிகர்களுக்கு புரியும், கேட்ட உடனே புரியும். உங்க இலக்கியம் புரியுமா? வந்ததுலேருந்து சிலப்பதிகாரம், 4 மணிக்கடிகை, 40 இனியவை 40 கார் 40 களவழி 40ன்னு அங்கிட்டு இருந்து 4 பசங்க தெரிச்சு ஓடி போயிட்டாங்க. பள்ளிக்கூடத்தை விட்டு புத்தக திருவிழாவுக்கு தான் இங்கிட்டு வந்து பாடம் எடுக்கிறாருன்னு. ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், ஒற்றலை படை, இன்னிசை அலப்படை, ஆகாகா வாகாகா. சார், வெயில் அப்படின்னு ஒரு படம் சார். சின்ன வயசுலேயே அவங்க அப்பா கதாநாயகனை அடித்து துரத்திடுறாரு, வீட்டை விட்டு ஓடி போயிடுறான். ஒரு தேட்டரில் போயிட்டு வேலை செய்கிறான். அந்த தேட்டருக்கு எதிரில் ஹோட்டல் வச்சிருக்கிறவருடைய பொண்ணு அந்த கதாநாயகனை விரும்புது சார். ஊரை விட்டு ஓடி வந்துட்டான் இல்லையா, அவன் காதலிக்கிட்ட சொல்கிறான் சார். அதை கவிஞன் எவ்வளவு நுட்பமாக எழுதியிருக்கான் பாருங்க. ஊரை விட்டு எங்கேயோ வேறிருந்து நிற்கிறேன், கூடு தந்த கிளி பெண்ணே உன்னால தான் வாழுறேன். அவ பதில் சொல்கிறா சார், கூறப்பட்டு சேலதான் அங்க சொல்லி கேட்கிறேன், கூடு விட்டு கூடு பாயும் காதலால சுத்துறேன். அடுத்த வரி தான் சார் உலகத்தில் எந்த இலக்கியவாதியும் எழுதாத வரி சார். கடவுள் கிட்ட கருவற கேட்டு ஒன்ன சுமக்கவா. ஒரு பொம்பளை புள்ள கேட்கலாம் சார், நான் கருவறையில் உன்னுடைய குழந்தைய சுமக்கவா அப்படின்னு காதலி கேட்டுடலாம் சார். உலகத்திலேயே முதல் முறையாக திரை இசை கவிஞன் தான் சொன்னான், நான் கடவுள்கிட்ட போய் வரம் கேட்டு கருவறையை வாங்கி அதுல ஒன்ன நான் சுமக்கவான்னு கேட்டான். பாத்தீங்களா? உங்க இலக்கியவாதி யாராவது ஒருத்தர் எழுதியிருப்பாங்களா இப்படி ஒரு வரிய? சும்மா வந்துட்டு எல்லாம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணிடலாம் நினைக்க கூடாது சார். ரோஜா ரோஜான்னு ஒரு படம் காதலர் தினத்தில் வந்திருக்கும். இன்னைக்கு காதலர் தினம்ங்கிறதுனால என்னுடைய மனைவி கூட கேட்டாங்க, நடுவர் அவர்களே, இன்னைக்கு லவ்வர்ஸ் டே, நீ பாட்டு கிளம்பி திருவள்ளூருக்கு போற, ஒரு கிஃப்ட் உண்டா? ஒன்றும் கிடையாது அப்படின்னாங்க. அப்படி கேட்கின்ற அத்தனை மனைவிகளுக்கும் கணவர்கள் சொல்ல வேண்டிய ஒற்றை பதிலை நான் எழுதிட்டு வந்திருக்கேன். இதை எழுதி வச்சுட்டு போய் நீங்கள் வீட்டில் சொல்லுங்க. ஒன்றுமில்லை, காதலர் தினத்திற்கு பரிசு தரவில்லை என்று கோபித்துக் கொள்கிறாய், காதலர் தினத்திற்கு பரிசு தரவில்லை என்று கோபித்துக் கொள்கின்றாய். இந்த ஜென்மத்தில் காதலிப்பவர்களுக்கு மட்டும்தானடி பரிசுகளும் கொண்டாட்டமும், யுகம் யுகமாய் காதலிக்கும் நமக்கெதற்கு அதெல்லாம்? யூஸ் பண்ணிங்க. திடீர்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்காரமா ஞாபகம் வந்துருச்சு பாரு. நாங்கெல்லாம் நினைச்சோம்னா வாயே திறக்க முடியாது. அடிக்கிற நடுவர்களே, காதலர் தினத்தில் அந்த பாடல் வரும். நீங்க யோசிச்சு பாருங்க, இதை கற்பனை பண்ணி பாருங்க. உங்க இலக்கியவாதிகளால் இந்த மாதிரி கற்பனை உலகத்துக்கு கூட்டு போக முடியாது. இதை மட்டும் கற்பனை பண்ணி பாருங்க. நிலத்தினில் உன் நிழல் விழ ஏங்குவேன், நீ போனா உன்னுடைய நிழல் வந்து அந்த நிலத்துல விழணும் அப்படின்னு நான் ஏங்குவேன். எதுக்குடா அப்படி ஏங்குறேன்னு கேட்குறாங்க. அந்த கவிஞர் பதில் சொல்றாரு, நிலத்தினில் உன் நிழல் விழ ஏங்குவேன், நிழல் விழுந்தால் மணலையும் மடியினில் தாங்குவேன், உடையனை எடுத்து என்னை உடுத்து நூலாடை கொடிமலர்
இடையினை உறுத்தும் ரோஜா. அடுத்த வரி தான் சார் ரொம்ப முக்கியம். உன் பேரல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன. உன் பேரை போயிட்டு என் வீட்டு ரோஜா செடி கிட்ட மெல்லமா சொன்னா போதும், அது உடனே பூத்துடுது. ஓர் நாள் உன்னை காணாவிடில் எங்கே உன் அன்பென்று கேட்கின்றன. நான் உன்னை பார்க்காம போயிட்டேன்னு வச்சுக்க, அதே ரோஜா செடி என்கிட்ட கேள்வி கேட்குது, எங்கடா உன் அன்பு அப்படின்னு சொல்லி. நீ வந்தால் மறுகணம் இடியும் என் வானமே. அடுத்த வரி தான் விஜயகுமார்னு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். மழையில் நனைகையில் எனக்கு காய்ச்சல் வரும், வெயில் நீ நடக்கையில் எனக்கு வேர்வை வரும், உடல்கள் தான் ரெண்டு உணர்வுகள் ஒன்று. ரோஜா ரோஜா ரோஜா. அந்த ரோஜாலாம் தெரியுமா? வயசாயிடுச்சு உங்களுக்கு தெரியாது. நடுவர் அவர்களே, நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கின்றேன். காதல் மட்டுமல்ல, தாய் பாசம் மட்டுமல்ல, தந்தை பாசம் மட்டுமல்ல, சமூக கருத்துக்களையும் எங்களுடைய திரை இசை பாடல்கள் எத்தனையோ கொடுத்திருக்கிறது. தலை கோதும் இளங்காற்று செய்தி கொண்டு வரும் அப்படிங்கிற பாடல்ல இந்த வரிகள் அவ்வளவு அழகா இருக்கும். நீல வண்ண கூரை இல்லாத நிலம் எங்கு ஏது, காலம் என்னும் தோழன் உன்னோடு தடைகளை மீறு. எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? நீல வண்ண கூரை இல்லாத நிலம் எங்கு ஏது, காலம் என்னும் தோழன் உன்னோடு தடைகள மீறு, மாறுமோ தானா நிலை எல்லாமே மண்மேலே, போராடு நீயே அறமுண்டாகும் மண்மேலே, மீதியிருள் நீ கடந்தால் காலையொளி வாசல் வரும், தோளில் நம்மை ஏந்தி கொள்ளும் நமக்கான காலம் வரும் சொன்னானே. இதைவிட நம்பிக்கை உங்கள் இலக்கியவாதிகளால் தர முடியுமா என்று கேட்டு நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் என் வீட்டுக்காரமாக வந்துக்கிட்டு இருக்கான், திண்டுக்கல்ல போயிட்டு இருக்கான். என் கூட எப்பயோ என் கூட படித்த ஒரு பொம்பளை பொண்ணு ஆதி என்னை பார்த்துருச்சு. பார்த்துட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரமாக வர்றேன், லியோனே டேய் டே இங்கே வாடா எப்படின்னா, எங்கள் வீட்டுக்காரம்மா யாரா அது அப்படின்னு முழிக்குது. அது யாருங்க இருப்பா, நான் பக்கத்தில் பார்த்துட்டு சொல்கிறேன். அப்புறம் பார்த்தோன்னே, என்னைய மறந்துட்டியா? நம்ம 2 பேரும் 3ஆம் கிளாஸ்லேருந்து 8வது வரைக்கும் ஒன்றா படித்தோம்லடா. எனக்கு வந்து நீ எத்தனை தடவை நெல்லிக்காய் கடிச்சு கொடுத்துருக்க, நம்ம 2 பேரும் ஒன்றா நெல்லிக்காய் வாங்க போவோம்ல, கொடுக்காப்புளி வாங்கி கொடுத்துருக்க. அப்போ ஐயோ அம்புட்டான் ஆதியிலேருந்து அந்த வரைக்கும் அடித்து விட்றா. எங்கள் வீட்டுக்காரம்மா முன்னால் நான் எப்படி நின்றுருப்பேன்னு யோசனை பண்ணி பாருங்க. அது வந்து சரி, நீ யார் லூர்து ராணியா அப்படின்னு பேர் மறக்காமல் வச்சுருக்கியா நீ? அப்போ அவன் மறந்துருக்கா, நீ மறக்காமல் பேர் வச்சுருக்க அப்படின்னு. ஆமாம், லூர்து ராணி தான்டா. பல்லெல்லாம் பாதி போய் அப்படியே ஒரு மாதிரி தலையெல்லாம் களைஞ்சி வயசாகி இந்த இப்படி அழுக்கு ஜாக்கெட்டையும் இப்படி கட்டிக்கிட்டு டே லியோனின்னு என்னை கூப்பிட்டுச்சு. லூர்து ராணியே நல்லா இருக்கியா? நீ ஏன்டா இன்னும் அப்படியே இருக்க, நாங்கள் தான்டா கிளவி ஆகிட்டேன் அப்படின்னுச்சு. இல்லை நீ கிளவி ஆனாலும் நல்லா தான் இருக்க அப்படின்னோன்னா என் வீட்டுக்கார நொறுக்குன்னு இப்படி கையை இறுக்க பிடிச்சா பாருங்க. நானும் லியோனிய ஒன்றாவே தான் இருப்பான், என்னை விட்டுட்டு போகவே மாட்டான்னா பாரு. ஐயோ செத்தமுடா அன்னைக்கு, அவ்வளோதான் முடிஞ்சிரான்ட்டு. இதே காட்சி இதில் ரஜினிகாந்த் என்ன கபாலியா காலா படத்தில் ரஜினியோட பழைய லவ்வர் ஸ்கூட்டரில் வரும். ஈஸ்வரி ராவு ரஜினி இப்படியே உட்காந்துருப்பாங்க. அப்போது ஒரு பாட்டு, ரஜினியோட மனநிலைக்கு ஒரு பாட்டு அந்த கவிஞர் உமாதேவிங்கிற கவிஞர், ஜே தீபா அந்த கவிஞர் பேர் எழுதியிருக்காங்க. ஆகாயம் சாயாம தூவானமேது, ஆராம ஆராம காயங்களேது, கண்ணம்மா கண்ணம்மா கண்ணிலே என்னம்மா. எனக்கு அடுத்த வரி தான் ரொம்ப பிடிக்கும். மீட்டாத வீணை தருகின்ற ராகம் கேட்காது பூங்காந்தலே, ஊட்டாத தாயின் கணக்கின்ற பால் போல் என் காதல் இருக்கின்றதே. ஊட்டாத தாயின் கணக்கின்ற பால் போல்,
ஒரு தாயால் ஊட்ட முடியாத பால் வந்து அந்த கணக்கு அப்படியே கனமாக இருக்கிற நேரத்தில் எப்படி இருக்குமோ அந்த நிலை எனக்கு வந்து விட்டதேன்ட்டு அந்த நிலமையில தான் நான் இருந்தேன் அன்னைக்கு. பாடாப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னதுனால தப்பிச்சேன். இங்கே பாரு, எனக்கு மட்டும் ஒரு பையன் மட்டும் பிறந்திருந்தான்னா ஓம் பிள்ளையே தாண்டா நான் கட்டியிருப்பேன்னா. அப்பா அன்னை முறை வருதில்ல, அப்போ தான் எனக்கு உசுரே வந்துச்சு. இவ்வளோ நாளாக என்னை அண்ணன் நினச்சிருக்கா அப்படின்னு சொன்னேன். நீ ஏதோ சிக்னல் கொடுத்துருக்க, அதனால தான் அவள் அப்படி சொல்கிறா அப்படின்னு அப்பயும் நம்ப மாட்டேங்கிறான். காரணம் எவ்வளோ வயசானாலும் தன் கணவன் தனக்கு மட்டும்தான் சொந்தமாக இருக்கணுங்கிற அந்த பொசசிவ்னஸ் ஒரு பெண்ணுக்கு வந்து இருக்கிறது. அதுதான் குடும்ப வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஆழமான அன்பின் அடையாளமே அதுதான். நாகநந்தினி, என்னை பேச விடுவீங்களா இல்லையா? நீங்களா மூடு வந்து பாடிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்ட்டு. வாங்கம்மா, உங்கள் பலத்த கரவொலியோடு என் அருமை மகள் நாகநந்தினி உங்கள் முன்னால் பேச வருகிறார். விவசாயம், ஆறு, ஏரி, பால் பண்ணை, அணுமின் நிலையம், ஃபேக்ட்ரி, ஆம்பத்தூர் சிட்கோட் அப்படின்னு சொன்னால் சவுத் இந்தியாவிலே ஏஷியாலே பெரிய, அதாவது சவுத் ஏஷியாலேயே பெரிய ஒரு தொழில்பேட்டைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எழுத்தறிவில் 84% வச்சுருக்காங்க. பொன்னி அரிசினாலும் இவங்க ஊர் தான் ஃபேமஸ்ஸு, சூரிய கடிகாரனாலும் நம்ம திருவள்ளூர் மாவட்ட மக்கள் தான் ஃபேமஸ். இதுக்கு பெரிய விஷயமா தெரியலிங்க. ஆனால் மொழிக்காக மாநிலங்களை பிரிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்ச போது, திருத்தணியை ஆந்திரா கொண்டு போகும்னு நினச்ச போது, அதெல்லாம் இல்லை, திருத்தணி முருகர் தமிழ் கடவுள், எங்களுடைய கடவுள்னு மீட்டு கொண்டு வந்து வச்சிருக்கிற மக்கள் முன்னாடி இலக்கியெல்லாம் இல்லை, திரை இசைன்னு பேச 2 பேர் பார்த்தா சிரிப்பா வருது. திருத்தணி சாதாரண இடம் இல்லை, முருகன் லவ் பண்ண இடம், வள்ளியை மனமுடித்த இடம். எது? திருத்தணி. அது பாருங்க எப்படி அமைது பாருங்க. காதலர் தினத்தை அன்னைக்கு முருகன் லவ் பண்ண அந்த வள்ளியை திருமணம் முடித்த திருத்தணி கூட திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் இருக்கு. அந்த அளவுக்கு இருக்குங்க ஐயா. இதில் தனியாக நான் பேசினாரு வாருங்க, கோயம்புத்தூர்லேருந்து நான் வந்துட்டு சும்மாவே உட்காந்துட்டு இருக்கேன்னு நினச்சிட்டேன். அதாவது எங்கள் ஊரில் எல்லாம்க்கா தோசை தான் திரி போடுவாங்க. எங்கள் அண்ணன் அப்படியே அந்த தோசைக்கல்லையே திரி போட்டு போய் உட்காந்துருக்கிறாரு. அப்படி பாடின பாட்டெல்லாம் என்ன பாட்டுங்க? ஃபஸ்ட்டு படம் அந்த காதல் என்ற படம். பாட்டெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அந்த படத்தை பார்த்தீங்களா? கடைசியில் கிளைமேக்ஸு பிரபுதேவா ஒரு போலீஸ்கார அம்மாட்ட மாட்டிட்டு வாருங்க அடி. அதுக்கு அந்த பாட்டுக்காக தான். அதுக்கப்புறம் மன்மதன் படத்தில் காதல் வளர்த்தேன், அது ஒரு சைக்கோ படம். கடைசியில் அந்த பையன் இருப்பானா இல்லையானே தெரியாது. காதல்னாலே அது ஒரு சைக்கோ தானங்க. அதனால தான் காதலை பற்றி ஒரு கவிஞர் எழுதினார், இஷ்டப்பட்ட இருவர் சேர்ந்து கஷ்டப்படுவதற்கு பெயர் தான் காதல். எப்படி? கரெக்டு தாங்க. அடுத்த பாட்டு ரோஜா ரோஜான்னு அந்த ஹீரோ கடைசி வரைக்கும் ரோசா பூவோட ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டே இருப்பா. அப்படி இதில் எங்கே மகிழ்ச்சி இருக்குது, எங்கே வழிகாட்டுதல் இருக்குது எனக்கு புரியல. அதாவது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். February 14 அப்படின்னு சொன்னால் காதலர் தினம் மட்டும்தான் ஞாபகம் வருது. ஆனால் இன்னைக்கு தான் தன்னுடைய நாட்டை காப்பதற்காக எல்லையில் நின்று 2019 புல்வாமா தாக்குதல் மூலமாக 40 வீரர்களை இழந்து நின்னோமே, அந்த நினைவு நாள் இன்று. அந்த தாய்மார்களுக்கு, அதாவது அந்த மகன்களை இழந்த தாய்மார்களுக்கெல்லாம் இன்னைக்கு உறுதுணையாக இருக்கிறது எது தெரியுமாயா? ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்ங்கிற இலக்கணம் மட்டும்தான் துணை நிற்கும்னு சொன்னா, இதையெல்லாம் எப்படி எனக்கு புரியல. அதில் உங்களோட பாட்டு சிறப்பா, உங்களுடைய பாட்டில் அப்படியே கவி சக்கரவர்த்தியாக விளங்குனார்ல, அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, நான் சொல்லட்டுமா? 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளித்தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இனம் இல்லை என்று பாடு. சீதையின் நடையழகும் ஸ்ரீராமன் தோள் அழகும் போதை நிறைந்தது என்று சொல்லி என்னை தூக்கி போட்டான் மதுக்கூடத்தில் அள்ளி. காலமெனும் ஆளியிலும் காற்றுமலை தூளியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு, அவன் தலைமுறைக்கு எழுதி வச்ச சீட்டு. உண்மைங்க, தலைமுறைக்கும் சொல்லியிருக்காங்க. நம்ம நினைக்கிறோம்ல ராமாயணம் ஒரு பக்தி காவியம்னு. இல்லைங்க, ராமர் தான் அங்கே கதாநாயகர், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் ஊட்டினது தமிழனுடைய துணை கொண்டு எங்களுடைய பாட்டன் கம்பர் என்று சொன்னால் அதற்கு ஈடு இணையே இல்லை. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? அதாவது ராமாயணத்தை ஹிந்தியில் துளசிதாசர் எழுதியிருக்கார்.
கன்னடத்தில் எழுதியிருக்காங்க, வால்மீகி எழுதியிருக்காரு. ஆனால் ராமாயணம் பிரச்சனை என்ன பிரச்சனைங்க? இனியும் நான் வந்து புதிய டிக்ஷனரி எல்லாம் சொல்லுவார், நீங்கள் அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. ஆனால் உண்மைக்குமே பிரச்சனை என்னன்னா, ராஜாங்கம் இருக்கா இல்லையா, அதான் ஐயா பிரச்சனை. அதில் ஃபைனலாக ஒரு விஷயம், இது வேற எந்த இதுலேயும் கோட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் கம்பர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அதாவது கைகை அப்படி கூப்பிட்றா ராமனை, இங்கே வாங்க அப்படின்னு, வா அப்படின்னு தான் கூப்பிடணும், மகன் தானே. அப்போ கூப்பிட்டோன்னே ராமன் அப்படி போய் நிற்கிறார். நின்னோடனே ராஜாங்கம் இல்லை. அதை எப்படி சொல்கிறாங்க பாருங்க. தாளிரு சடை தாங்கி தாகொரு தவம் மேற்கொண்டு புண்ணிய தீர்த்தமாடி வெண் காணும் நல்கி 7 ஆண்டினோடு வா என்று இயம்பினன் அரசன். யார் சொன்னான்னு சொல்கிறாங்க? அரசன் சொன்னான்னு. அப்பா சொன்னாருன்னு சொல்லல, கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டே வந்துருச்சுன்ற மாதிரி தாய் சொல்றா. சொன்னோன்னே சரிங்க, ராமர் நல்லவர் தான் அப்படிதானே நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். சாதாரணமாக எடுத்துப்பாரு, இயல்பாக போயிடுவார் அப்படியெல்லாம் நினச்சிருக்கலாம். அங்கே தான் அங்கே தமிழினுடைய பெருமை இருக்குது, அந்த இலக்கியத்தினுடைய நயம் இருக்குது, அந்த சுவை இருக்குது. அதாவது சிலையை வடிச்சிருந்தா கூட அப்படி வடிச்சிருக்க முடியாது. ராமனுடைய முகம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னாங்க தெரியுமா? அன்றளர்ந்த செந்தாமரை அதனை வென்றதம்மா, அப்படி இருந்துச்சு. அதை கேட்டோன்னே ராமன் ஒன்றுமே சொல்லியான். அப்படியே செந்தாமரை பூ மலர்ந்தா எவ்வளோ அழகாக இருக்கும், அதை விட அழகாகி அவன் சரின்னு சொல்லி அவன் சொன்ன வார்த்தை ரிப்ளை என்ன தெரியுங்களா? ராமன், மன்னவன் பணி அன்றே ஆயின் உன் பணி மறப்பேனா. அவங்க அம்மாட்ட சொல்றான், இதுதாங்க வழிகாட்டி, இதுதாங்க மன்னவன் சொல்லினா என்னம்மா, நீ சொன்னா கேட்காமையா போயிடுவேன் நானு. என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேனும் பெற்றேன் அன்றோ. இது இல்லைங்க உங்க குழந்தைங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்கணும், அப்பதான் பின்னாடி சொத்து பிரச்சனை வராது. ராஜாங்கத்தையே தூக்கி தன்னுடைய அம்மா, அதாவது மூணாவதா தான் தாயின்னு வருவாங்க கைகை, அவங்களோட பையனுக்கு கொடுப்பேன்னு சொன்ன போதும் கூட ராமன் அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு எப்படி சொல்றான், என் பின்னவன் பெற்ற செல்வம் தான், இருந்தாலும் என் தம்பி தானே, அதை நான் பெற்ற செல்வமா ஏத்துக்கிறேமான்னு கம்பர் சொன்ன அந்த விஷயம், இந்த இலக்கணம் தான் வழிகாட்டியாக இருக்குங்கிறது தான் எங்களுடைய வாதமா இருக்கு. என்ன எனக்கு அப்புறம் இன்னொரு விஷயம், அப்படியே தனியே நான் பேசும்போது அப்படியே அளந்து அப்படியே விடுறாரு. ஏன்னா இதுவும் காதல் தான். ஒரு தாயின் மீது பரிசுத்தமான அன்பு இருந்தா அதைய கூட காதலர் தினத்துல கொண்டாட முடியும்ன்றதுக்கு இந்த விஷயம் உதாரணமா வச்சுக்கோங்க. சரி, இன்னைக்கு எல்லாரும் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றாங்க. நான் ஒரு ஸ்டோரி சொல்லட்டுமா? காளிதாசன் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குதுமா, அப்படிதானே? பரவாயில்ல, தட்டி எழுப்புங்க. காளிதாசன் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய ஒரு மகா கவியரசர், கவிஞர். அவர் என்ன பண்றாரு, ஒரு ஊருக்குள்ள போறார். அப்படி அந்த ஊருக்குள்ள போகும்போது திடீர்னு அவருக்கு ஒரு தண்ணி தாக அடிக்குது. அங்க பார்த்தா ஓரத்துல ஒரு கிணத்துல ஒரு அம்மா தண்ணி இறைச்சிட்டு இருக்காங்க. தண்ணி இறைச்சிட்டு இருக்கும்போது இவருக்கு தண்ணி தாக அடிக்குது. அந்த அம்மாட்ட போய் கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்கறாங்க. அந்த அம்மா கேட்கறாங்க, உங்களை இது வரைக்கும் இந்த இடத்துல பார்த்ததே இல்லையே, நீங்க யாரு அப்படின்னு கேட்டோன்னே, அவர் பெரிய கவிஞர் தான், புலவர் தான், மகாகவி தான், இதெல்லாம் சொன்னா அந்த அம்மாவுக்கு புரிவா போகுது. அந்த அம்மா ஒரு கிராமத்தில் இருக்கிற அம்மா, இதையெல்லாம் போய் எதுக்கு சொல்லணும், நான் ஒரு வழிபோக்கமா, தண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அந்த அம்மா சொல்லிச்சு, வழிபோக்கனா இந்த உலகத்திலேயே 2 பேர் தான்ப்பா வழிபோக்கன், ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரன். ஏன்னா இவங்க 2 பேர் தான் வந்த வழி தவறாம டெய்லி வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆக நீ வழிபோக்கனா இல்லை, வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. இவருக்கு ஒரு நிமிஷம் அதிர்ந்து போச்சு. சரி, அப்படின்னா என்னை விருந்தாளின்னு நினச்சிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விருந்தாளியா? தமிழ் இலக்கியப்படி விருந்தாளி அப்படின்னு சொன்னால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, சொல்லாமல் வரணுமா, சொல்லிட்டு வந்தாலே நம்மளாம் வீட்டு விட்டு ஓடி போயிடுவோம். இதில் தமிழ் இலக்கியப்படி எப்படின்னா சொல்லாமல் வீட்டுக்கு வர்றதுக்கு பேர் தான் விருந்தாளியா. அப்படி நினச்சிட்டு தண்ணி கொடுன்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்லுது, சொல்லாமல் வீட்டுக்கு வர்றவங்க தான் விருந்தாளி. அப்படின்னு பார்த்தாலும் இந்த உலகத்தில் 2 பேர் தான் அப்படி வருவாங்க, ஒன்று மரணம், இன்னொன்று நோய். இதை பார்த்தா இந்த 2 மாதிரி உன்னை பார்த்தா தெரியல, கொஞ்சம் ஏதாவது பேசாமல் நீ யாருன்னு தெளிவாக சொல்ல அப்படின்னோடனே, சரி இன்னும் இவர் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணலான்னு யோசிச்சுட்டு காளிதாசன் அடுத்தது சொல்கிறார், என்னைய வந்து ஒரு பிடிவாதக்காரன் நினச்சிக்குவேன், இப்போ தண்ணி கூட, தண்ணி தாகம் அடிக்குது அப்படின்னோடனே, பிடிவாதக்காரனா? இந்த உலகத்தில் 2, அந்த அம்மா அந்த 2 விடுற மாதிரி இல்லை, 2 பேர் தான் பிடிவாதம் ஜாஸ்தியாக இருக்கும். ஒன்று நகம், இன்னொன்று தலைமுடி. ஏன்னா இதுதான் வெட்ட வெட்ட வளர்ந்துக்கிட்டே இருக்கும் பிடிவாதமாக அப்படின்னு சொன்னோன்னே காளிதாஸ் என்ன பண்ணுறாரு, அம்மா தாயே என்னை விட்டுருமா, தெரியாமல் உங்ககிட்ட வந்து விளையாண்டுட்டேன், என் பேர் தான்மா காளிதாசன், என்னைய பெரிய கவிஞர்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி முழுசாக சரண்டர் ஆகிறாங்க. இந்த கதையை கேட்டோன்னே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சுங்க. புறநானூற்றில் சொல்லியிருக்காங்கல்ல, பெரியோரை வியத்தலும் இளமே
சிறியோரை இகழ்வது அதனினும் இளமே. இதையே நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தா இதுதானே சார் வாழ்க்கைக்கு மிக சிறப்பாக இருக்கும். யோசிக்கணும். இதில் திருக்குறளை நிறைய பேர் கோட் பண்ணுறோம். ஐயா, இது வரைக்கும் ஒரு திருக்குறளில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை இது வரைக்கும் திருக்குறளுக்கு முன்னாடி சொன்ன எந்த வரலாற்று புத்தகத்திலையும் ஒரு இதிகாச புத்தகத்திலையும் அந்த வார்த்தையை குறிப்பிடலை. திருக்குறள்ல மட்டும்தான் அந்த வார்த்தை முதல் வந்துச்சு. அந்த வார்த்தையே அதுக்கப்புறம் திணைமாலை அப்படிங்கிற அந்த நூலில் ஒரு பாடல், ஒரு 103வது பாடலில் அந்த சொற்தொடர் தொடங்கும் போது அந்த பாடல் வருது. அது என்ன சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறுவந்த செய்தொழுகும் வெண்கோலன் ஆயின் ஒருவந்தம் ஒல்லை கெடும். புரிஞ்சுதா? வெகுவந்த, இதெல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதா? எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஆனால் இது நல்லா கேளுங்க. வெறுவந்த செய்தொழுகும் வெண்கோல நாயின் ஒருவந்தம் ஒல்லை கெடும். வெறுவந்தன்னா ஓகே, அச்சம். இதை கூடி நிறைய பேர் பயன்படுத்தியிருப்பாங்க. நிறைய எழுத்தாளர்களுக்கு தெரியும். பலவந்தம்ன்ற சொல்லும் நிறைய பயன்படுத்தியிருக்கோம். ஆனால் இந்த ஒருவந்தம் அப்படிங்கிற இந்த சொல் திருக்குறள்ல மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறது ஆக சிறந்த பெருமை. அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? அச்சம். அதாவது அச்சம். அதுக்கு இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா நிலைபேறு, உறுதியாக, நிச்சயமாக அப்படின்னு அர்த்தம். ஒருவந்தோன்ற சொல்லுக்கு இந்த குறளுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அஞ்சக்கூடிய கொடுதலை, அதாவது அஞ்சக்கூடிய கொடுமைகளை நாட்டு மக்களுக்கு, தெளிவாக கேட்டுக்கோங்க, இப்போதான் ரொம்ப தெளிவாக கேட்கணும். அதாவது என்ன? அஞ்சக்கூடிய கெடுதலை நாட்டு மக்களுக்கு எந்த அரசன் செய்கிறானோ அவனுக்கு கட்டாயமாக அழிவு உறுதி அப்படின்னு நான் சொல்லலீங்கய்யா. யார் சொல்லியிருக்காங்க? ஐயன் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இப்போ நான் யாருக்காக இந்த குறளையும் எதுக்கும் சொல்லலை, இந்த குறளை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொன்னேன். இதில் இன்னொரு விஷயம், ஏன் நம்மளுடைய இலக்கியங்கள் தான் வழிகாட்டியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு. இப்போ அண்ணன் பாடினார் இல்லையா, நிறையா பாட்டு. ஐயா கூடி பாடினார். பெண்கள் அப்படின்னு சொன்னாலே என்ன மாதிரி பாட்டெல்லாம் பாடினாங்க? நிலவு, வான், முகில், காற்று, மேகம். நம்மளாம் தீயா வந்தால் யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம் நல்லா பாருங்க, இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறோம். இன்னைக்கு கூட பெண் கவிஞர்களும் எழுத்தாளர்களும் குறைவாக தான் இருந்தாங்க. ஆனால் சங்க காலத்திலேயே பெண் எழுத்தாளர்கள் அதிகம் அப்படிங்கிறத ஔவை நடராசன் அப்படிங்கிறவர் பிஹெச்டி தீசிஸ் பண்ணி லிஸ்ட் போட்டு காமிச்சிருக்காரு. அதற்கு அர்த்தம் என்ன? பெண்கள் என்பவர்கள் அன்னைக்கே படிப்பிலையும் அறிவிலையும் ஆளுமையிலையும் சிறந்தவர்களாக விளங்கி இருக்கிறாங்கன்னு சொன்னது. அது மட்டும் இல்லை, பெண்களை மதிக்கக்கூடிய சமுதாயம் தான் நம்ம சமுதாயம். இன்னைக்கு ஒரு பாட்டு பாட சொல்லுங்க. அட்ரா அவளை, கொல்லுடா அவளை, வெட்ரா அவளை, அப்புறம் இஞ்சி இடு பழகி, இந்த மாதிரி தானேங்க நீங்கள் பாட்டு போகிறீங்க. என்னைக்காச்சும் பெண்களை பெருமையாக படுத்தியிருக்கீங்களா? ஆனால் இன்னைக்கு பாருங்க, அதை விட ஒரு படி மேலே உயர்ந்து போய் பரமசிவம் அப்படிங்கிறவர் அந்த பெண்களை எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காரு அப்படின்னா, பெண்கள் அப்படிங்கிறவங்க தான் நம்மளுடைய சமூகமே தாய் வழி சமூகங்க. இது நம்மளுடைய நாட்டுப்புற இலக்கியத்தில் இருக்கு. அதில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம், பெண்களை தான் காவல் தெய்வமாக இன்ன வரைக்கும் நம்ம வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோம். காவல் தெய்வம்லாம் எப்படி இருக்கும்? கண்ணு விரிச்சு இப்படி தான் இருக்கும். ஏன்னா கண்ணு சிமிட்டுற நேரத்தில் கூட நம்மளுடைய வீட்டை யாராச்சும் வந்து களவாடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம குலத்தை காப்பாற்றுற மாதிரி ஒரு கண்ணு விரிச்சிருக்கும். முன்னாடி நான் ஒரு திருக்குறள் சொன்னேன், அதற்கான விளக்கத்தை சொன்ன, நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், இப்போ அலர்ட் ஆகிக்கோங்க. நான் அடுத்த விஷயம் சொல்கிறேன். அந்த காவல் தெய்வங்கள் நாளைக்கு சிவன் ராத்திரி, சிவன் கோயிலுக்கும் போய் பாருங்க. நம்ம இன்னைக்கு துர்கைன்னு துர்கை அம்மாவை கும்பிட்றோம். ஆனால் துர்கை அம்மா காவல் தெய்வம், அவங்களுடைய பேர் கொற்றவை. எல்லா காவல் தெய்வங்களும் வடக்கு நோக்கி தான் இருக்கும். ஏன் தெரியுமா? அன்னைக்கே நம்ம முன்னோர்களுக்கு தெரிஞ்சிருக்கு, தமிழனுக்கு பிரச்சனைன்னு ஒன்று வந்தா அது வடக்குல இருந்தாயா வரும். அதை காப்பாத்ததான் காவல் தெய்வத்தையே வடக்குல வச்சிருக்காங்கன்னு சொன்னா, அந்த திருக்குறளும் இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சுங்களா? ஐயோ, நான் யாரையும் குறையெல்லாம் சொல்லலைங்க. தமிழ்நாட்டு நிலவரம் என்னமோ அதை மட்டும்தான் அவங்க கிட்ட சொன்னேன். இன்னும் பேசணுமா சினிமா பாட்டை பற்றி? இந்த ஒரு பாயிண்ட்லயே எல்லாத்தையும் கத்தம் ஆக்கியாச்சு. ஐயா இல்லையா, நானும் நிறைவாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நானும் ஒரு சினிமா பாட்டு பாடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க மட்டும்தான் பாடுவாங்களா? நானும் ஒரு பாட்டு பாடுறேன். நங்கை நிலாவின் தங்கை, மங்கை நிதானி செங்கை, உன்னை பார்த்ததும் ஊரை விட்டு ஆங்கிலம் ஓடி போனதென்ன,
சேராய் செம்மொழி செந்தமிழ் தான் என் மொழி இன்றே ஆனதென்ன மந்தாகினி மங்கனினி சிந்தாமணி வா வா அம்சவேணி நீ பௌர்ணமி வாரதினி மிர்நாளினி நீ என் சொற்பராணி. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட பெண்களை இழிவாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா எழுதின கவிஞர் அப்பேற்பட்ட கவிஞர் பேரரசர் வாலி அவர்களினுடைய கைவண்ணத்தில் உருவான பாடல். இதில் சொல்லப்பட்ட அனைத்து வார்த்தைகளும் இலக்கியத்தில் வந்த சொற்கள் தான். இதில் சொல்லியிருப்பாங்க நங்கை, யாரோட நங்கைங்கிற அவங்களுடைய காதலி நிலாவோடைய தங்கை அப்படின்னு அதில் குறிப்பிட்டிருக்கும். ஒரு பெண்மகள், அதாவது தமிழ் பெண்ணை பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய ஆங்கிலம் கூடி ஓடி போயிருன்ற அளவுக்கு வர்ணிச்சிருப்பார். அது எல்லாத்துக்கும் மேலே மந்தாகினி அப்படிங்கிற அந்த வார்த்தை அயோத்தியா காண்டத்தில் ராமர் அவர்கள் சீதை கிட்ட காமிப்பாங்க. அது ஒரு அழகான நதியினுடைய பேர். அதே மாதிரி சிந்தாமணி அப்படிங்கிறது சீவக சிந்தாமணி. அதில் இருக்கக்கூடிய அம்சவேணி அப்படிங்கிற அந்த சொல் குண்டலகேசியில் வரக்கூடிய ஒரு பெயர். பௌர்ணமி எல்லாத்துக்கும் தெரியும், முழு நிலவு. அதே மாதிரி மிர்நாளினி அப்படிங்கிறது அது தாமரையினுடைய தண்டு மாதிரி தன்னுடைய அந்த மேனி இருக்கு அப்படிங்கிறத பறைசாற்றக்கூடிய விதத்தில் இலக்கியத்தினால தான் அவங்களுடைய திரையிசையே வாழுதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. அதுக்காகவே இந்த ஒரு விஷயம். நிறைவா இன்னைக்கு காதலர் தினம் எல்லாரும் பேசிட்டாங்க, நாங்களும் எங்கள் பங்குக்கு சொல்லணும்ல. எங்களுடைய தலைவனும் தலைவியும் எப்படி காதலிச்சாங்க தெரியுமா? எங்களுடைய பாரதிதாசன் அவர்கள் அழகாக சொல்லியிருப்பார் குடும்ப விளக்குன்ற ஒரு விஷயத்தில். நாங்கள்லாம் உங்களை மாதிரி சும்மா ஒருத்தருக்கு ஒருத்தர் மட்டும் விரும்புறதில்லை. எங்களுடைய குடும்பம் எப்படி வளருதோ அப்படி தமிழ் வளரணும், தமிழ்நாடு வளரணும்னு நினச்ச அன்னைக்கே எழுதியிருந்தாங்க ஐயா. வரும்படி விகிதப்படி நான் தரும்படி வாக்களித்தபடி கணக்கில் திங்கள் தோறும் கரம்படி வீதி தமிழ் கழகத்தார்கள் கடைப்படியை மிதித்து விட்டார் எண்ணி வைப்பார் பெரும்படியாய் செய்வதுண்டோ படிக்கணக்கை பேசிவிட்டால் கண்டபடி. அப்படியா, அறியாதபடியா சொன்னேன். நாம் தமிழர் படிப்படியாய் முன்னேற்றம் எப்படியாய் பெறுவாராயின் இப்படியில் கீழ்ப்படியில் இரார்கள் என்றோ மெய்ப்படி அறிஞர் சொற்படி நடந்தால் மேற்படியார் செப்பியபடி விந்தை பிறக்கும் எப்படிக்கு முதல் படியாய் தமிழ் படியே இருக்க வேண்டும். இதை நம்ம உணர்ந்தாதான். கஷ்டப்பட்டார்ல அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள். நம்ம ஒரு காலத்தில் என்ன சொன்னாங்க, ஒரு தமிழ்நாட்டினுடைய அதாவது இந்தியாவினுடைய வரலாறு எங்கிருந்து தொடங்கன்னா வடக்க சிந்து நதிக்கரை அப்படின்னு எல்லாம் சொன்னதை அதெல்லாம் ஒன்றும் இல்லையா. இனிமேல் இந்தியாவினுடைய வரலாறு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே இரும்பை உற்பத்தி பண்ணதும் இதே மண் தான். இனி வரலாறு சொல்லணும்னா கூட தெற்கே தாமிரபரணி நதிக்கரையிலிருந்து தான் தொடங்கணுங்கிறத இன்னைக்கு காமிச்சிருக்கோம். அப்படின்னு சொன்னா வடக்கு வாழணும் தெற்கு தேயணுங்கிறது அந்த காலம் சார். இலக்கியத்தோடு இணைச்சு பாருங்க, வடக்க வாழ வைக்கிறதே இன்னைக்கு தெற்கு தாங்கிறது தெளிவா தெரியும் என்று சொல்லி இன்னைக்கும் என்னைக்குமே ஒரு மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் அது நிறைந்த மகிழ்வை தரக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருப்பது நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த இலக்கியமே 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 என்பதை ஆணித்தரமாக கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டி இடம் அமர்கிறேன். வாழ்க வளமுடன். ஒரு பையன்கிட்ட கேட்டேன், திருமணத்துக்கும் மரணத்துக்கும் என்னடா வித்தியாசம், என்னடா ஒற்றுமைன்னு. சார் ஒற்றுமையை முதல்ல சொல்கிறேன் சார். திருமணத்துக்கும் பந்தல் போடுவாங்க சார், மரணத்துக்கும் பந்தல் போடுவாங்க சார். திருமணத்துக்கும் சாப்பாடு போடுவாங்க சார், மரணத்துலேயும் சாப்பாடு போடுவாங்க சார். திருமணத்துக்கும் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி விடுவாங்க சார், மரணத்துக்கும் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி விடுவாங்க சார். வேறு என்னடா சார், ஒற்றுமையை சொல்லிட்டேன், வேற்றுமை சொல்லட்டா சார்? சொல்கிறா. திருமணத்தில் சந்தோஷமாக இருப்பாங்க சார், மரணத்தில் வேதனைப்படுவாங்க சார். ஓகேடா, ரொம்ப டாப்புடா. ஒரே ஒரு வேறுபாடை மட்டும் விட்டேன் சார். சொல்கிறா சார், முதல் இரவில் பூவை மேலே போட்டு நம்ம மேலே படுத்திருப்போம் சார். கடைசி இரவில் நம்மளை படுக்க போட்டு பூவை மேலே போட்டிருப்பாங்க சார். ஐயா எப்பட்றா அப்படின்னு எப்படி சிந்திச்சிருக்கான் பாருங்க. பூ கீழே மனிதன் மேலே, அதுதான் முதல் இரவு. மனிதன் கீழே பூ மேலே, அதுதான் கடைசி இரவு. இதை இலக்கியத்தில் அன்னைக்கே சொன்னான் பாரு. ஓர் இல் நெய்தல் கரங்க, ஓர் இல் முழவின் பனி ததும்ப. ஒரு வீட்டில் கல்யாணம், இன்னொரு வீட்டில் டெத்து, பக்கத்து பக்கத்து வீடு எப்படி இருக்கான்?
அவன் வந்து மாங்கல்யம் தந்து நானே நம ஜீவன கேசுனாங்கிறப்ப ஐயோ போயிட்டு ஏயா அப்படிங்கும்போது அந்த தாலி கட்டுறவனுக்கு எப்படி இருக்கும், என்னடா அது. இது அப்படியே ஒரு படமாக எடுத்தாங்க பாருங்க. தலைவர் தம்பி தலைமையில் பக்கத்து வீட்டில் இளவு தம்பி ராமையா தான் டெத்து, இந்த பக்கம் இளவரசு அவர் வீட்டில் கல்யாணம். என்ன அக்கிரமம் ஆயிரும் பாருங்க. இந்த ஒரு இலக்கிய வரியை வைத்து ஒரு சினிமாவே எடுத்தான் பாருங்க. ஓர் இல் நெய்தல் கரங்க ஓர் இல் முழவின் பனி ததும்ப இன்னாதம்ம உலகம். உலகம் என்றாலே துன்பம் நிறைந்தது தான், ஆனால் இன்பம் காண்பர் அதன் இயல்பு உணர்ந்தோரே அப்படின்னு நாம் பாருங்க. அதாவது நல்லது, துன்பமும் இன்பமும் வாழ்க்கையில் இரண்டு கண்கள் மாதிரி பிரிக்க முடியாது. இதற்கு நடுவில் ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கிறான்னா இந்த உலகத்தின் இயல்பை உணர்ந்தவனால் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் சொன்ன தமிழ் இலக்கிய மாதிரி உலகத்தில் வேற யார் சொல்லியிருக்கா கேட்டார். பதில் சொல்லணும். வாங்க கவிஞர் இனியவன். இனியவனுக்கு என்ன ஒரு சிறப்புன்னா, காதலர் தினத்து அன்னைக்கு பொண்ணு கட்டின ஊரில் பேசுகிறாரு பாருங்க. இங்கே தான் பொண்ணு எடுத்திருக்காரு. உனக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணுமியா. வீட்டுக்காரமோட வரலையே. நடுவர் அவர்களே, எதிரணியை சார்ந்த நம்ம வைரமுத்து, வாழும் வைரமுத்து அவர். இந்த ஆளுகிட்ட இங்கேயா கட்டுச்சு ஜிப்பான்னு கேட்டேன். ஒரு ஜிப்பா வாங்கினா 3 ஜிப்பா ஃப்ரீன்னா. சரியா 3 ஜிப்பா வாங்கினேன், 3 கலராக இல்லை ஒரே கலராக வாங்கியிருக்கார். அவ்வளோ பெரிய கவிஞர் அவர். அவர் சொன்னார், காதலித்து பார், தபால்காரன் தெய்வம் ஆவான். ஆமாம், அவங்க அப்பன் கொலகாரன் ஆவான். காதலித்து பார், வயிற்றுக்கும் தொண்டைக்கும் ஒரு உருவமில்லாத உருண்டை வரும். ஆமாம், காதல் தோல்வி ஆகும், சரக்கடிப்ப வாந்தி வரும், அப்போ வயிறு கலக்கும். காதலித்து பார், எது சொர்க்கம் எது நரகம், ரெண்டில் ஒன்று நிச்சயம். நீ கட்டிப்பார், நரகம் ஒன்றே நிச்சயம். இது என்ன பெரிய விஷயம்? இலக்கியங்கள் தமிழனுக்கு ஒரு பெரிய ஒரு அடையாளம் என்ன தெரியுங்களா? தன்னைத்தானே பரிசோதிச்சுக்குவான். உலகத்தில் நீங்கள் எந்த இலக்கியத்தை போய் கேள்வி கேட்க முடியாது. நீங்கள் போய் கிரேக்க நாட்டில் போய் கிரேக்க இலக்கியத்தை விமர்சனம் செய்ய முடியாது. தமிழ் மொழி இன்றைக்கும் வாழுகிறது என்று சொன்னால் தமிழ் மொழியை தமிழர்களே விமர்சனம் செய்கிறார்கள். அதுதான் நமக்கு பெரிய பெருமை. நாம் என்னைக்காவது உடனே எடுத்தோடனே தமிழ் தான் உலகத்தில் சிறந்த மொழி சொல்லியிருக்கோமா? இல்லை, சொல்லவும் கூடாது. ஏனென்று சொன்னால் இப்போ எங்கள் அம்மா நல்லவங்க. இப்போ லீவு என்ன கேட்டால் அவங்க அம்மா அவருக்கு நல்லவங்க. தனிக்க வேலை கேட்குற உங்கள் அம்மா எப்படிப்பா? எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அம்மா தான் நல்லவங்க, மற்றவங்க எல்லா அம்மாவும் கெட்டவங்கன்னு சொல்லக்கூடாது. தமிழன் ஒரு காலம் சொல்வதில்லை. எங்களுடைய இலக்கியங்களை நாங்கள் திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இப்போ 2 பேர் பேசுனாங்க, நீங்கள் கவனிச்சிங்க இல்லையா? ஒரு செய்யுளை சொல்லும் பொழுதும் 1.5 மணி நேரம் பேசுகிறாங்க. கோனார் உரை இருக்கிற எல்லா கைடும் போட்டு கடைசியில் நமக்கு புரியாத மாதிரி ஒன்று பண்ணிட்டு போயிடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சொன்ன எல்லா இலக்கியத்தையும் நாங்கள் எளிமையாக்கி கொடுத்தோம். அதான் திரை இசை. இப்போது ஒரு நன்றி விசுவாசம் தமிழுக்கு வேணும் இல்லையா? இந்த 2 பேருக்கு இல்லை பார்த்தீங்களா சார்? வந்த உடனே வேளாண் துறையை சார்ந்த அதிகாரி ஒருவர் வந்து குரலோவியம் கொடுத்தார் இல்லையா? ஏன் அவர் வந்து கொடுக்கணும்? அவருக்கு திரை இசைக்கு சம்பந்தம் இருக்குது தெரியுமா? மோனிகா பாட்டுக்கும் அவருக்கு சம்பந்தம் இருக்குது சார். அந்த துறை சார்ந்த பாட்டு தான் அது. நீங்கள் நான் பேசி முடித்த பிறகு அந்த அதிகாரியை கூப்பிட்டு கேளுங்க. அந்த நடுவில் உங்களுக்கு பிடிச்ச வரி நடுவில் அந்த பாட்டில் நீங்கள் அந்த வேளாண் துறை அதிகாரி கேட்டு பாருங்கள். இருக்கிற கல்டிவேஷனில் விவசாய முறையிலே ஜூம் கல்டிவேஷன் தான் சிறந்த முறைன்றது அவருக்கு தெரியும். அதனால அந்த விவசாயி தன்னுடைய காதலியை கைப்பிடிப்பதற்காக ஜும்முக்க சும்மா ஜூம் டெக்னாலஜியை பயன்படுத்தி நிறைய வருமானம் சேர்த்த பிறகு தன்னுடைய சாதாரண தஞ்சாவூர்காரியை பார்த்த உடனே உலக பேரழகி மோனிகா மாதிரியே இருக்கா, அதனால தான் மோனிகா என்று பாடினான். ஆரம்பிச்சியா வேலையா? இவர் மோனிகா பெலூச்சியையும் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டையும் மிங்கிள் பண்ணி பேச ஒன்று ஒரு ஆளால் தான் ஏன் முடியும்? இல்லை, அவர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் பார்த்தீர்களா ஷாஜகான் மும்தாஜ், லைலா மஜ்னு,
அப்புறம் கிளியோபட்ரா, எவனா வாழ்ந்தானா சார்? வாழ்ந்தானா? எங்கள் ஊரில் முனிமாக்காவும் முன்சாமி அண்ணனும் 90 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. இவனுக்கு சொன்ன இலக்கியத்தில் ஒருத்தனும் நல்லாவே வாழல, எல்லாம் அல்பாயுஸில் போயிருக்கானுங்க. நான் ஏன் ஃபாலோ பண்ணணும்னு கேட்குறேன். அந்த அம்மா சொன்னாங்களே, நான் திருக்குறளுக்கு நான் எதிரி அல்ல, ஆனால் திருவள்ளுவனை கேள்வி கேட்கின்ற உரிமை எனக்கு இருக்கிறது. வள்ளுவன் சொல்லுகின்றான், தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலார் பெண். ஏன் ஏது வண்டி தானே ஆணுன்னு திருவள்ளுவர் சொல்றாரு. பெண் என்பவள் யாருன்னா தற்காத்து, அவளை பாதுகாத்துக்கணுமா ஒன்று. சரி, தற்கொண்டார் பேணி, கட்டினவனையும் பார்த்தனே அந்த எருமாடுக்கு அது பார்த்துக்க தெரியாதா சார்? இந்த கேள்வி நான் கேட்கல, உங்க ஊர் பொண்ணை கட்டினேன், என் பொண்டாட்டி கேட்கறானே. ஏன் வீட்டில் ஒரு வீட்டுக்காரருக்கு சோறாக்கி கூட போடக்கூடாதுங்கிற? ஏன் நீங்க போடுங்க, எவ்வளோ காலத்துக்கு அதுவே போடும், நம்ம போடுவோம் ஒரு வாழ காலத்துக்கு. அவ கேட்டா சார், திருவள்ளூர் சேர்ந்த பொண்ணு திருக்குறளை கேட்டான்ட்டா, உன்னை நீ பார்த்துக்க முடியாதா? தகை சார்ந்த சொற்காத்து. உங்க அம்மா பேசுறதுக்கு நான் வாய முன்னிப்பனா? நீ பேசுறது வாய முன்னிப்பனையா? எல்லாத்தையும் பேத்து சோர்விலார் பெண். ரோபோட்டாவா? அவ்வளோ மனுஷி தானே. நீ ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்த உடனே டயர்டாக இருக்க, அவளும் ஆஃபீஸ் தானே போயிட்டு வரா. சார், நான் பகிரங்கமாக ஒரு கேள்வி கேட்கின்றேன். நாமெல்லாம் சர்ச்சுக்கு போயிருப்பீங்க கொஞ்சம் பேர். சர்ச்சில் பார்த்தீங்கன்னா இயேசுநாதர் சிலுவையில் அரைஞ்சிருப்பாங்க. இயேசுநாதர் உடம்புல இருந்து ரத்தமாக ஊற்றும். நான் பகிரங்கமாக சொல்லுகின்றேன், இயேசுநாதர் இந்த உலகத்துக்கு சிந்திய ரத்தத்தை விட என் தாய் என்னை பெற்றெடுப்பதற்காக சிந்திய ரத்தம் அதிகம். அப்போ அவ சோர்வடைய மாட்டாளா? அப்புறம் நீங்க இன்னொரு திருக்குறள் சொல்றீங்க, தெய்வம் தொழாள் கடவுளை கும்பிடாத பெண். அப்புறம் கொழுநன் தொழுதெழுவாள், புருஷனை இழந்தவொடனே காலை தொட்டு கும்பிடுவாளாம். இதெல்லாம் நம்பினேன் நான் ஒரு காலத்தில் நடக்கும்னு. காலையில் எழுந்த உடனே இந்த தலையில் குளிச்சுட்டு அந்த கொண்டை போட்டுக்கிட்டு வந்துட்டு இந்த பெட்ஷீட் அப்படியே தூக்கிட்டு காலை தொட்டு அப்படி கும்பிட்டு அந்த தாலியெல்லாம் பார்த்து சினிமாவில் மட்டும்தான் பார்க்கலாம். நடுவரில் இந்த இலக்கியவாதிகள் பண்ண கூத்து இதெல்லாம் நான் நம்பினேன் சார். காலையில் எழுப்புறா, ஏன் கையில் தட்டினா கூட பரவாயில்ல சார், ஏந்திரியா பால் வாங்கின்னு பால் பாக்கெட் வாங்கின்னு மாவு வாங்கின்னு வாண்டா, வாங்கின்னு வரேன். ஏன்டா எனக்கு தெரியும் திருவள்ளூர் பசங்க பொம்பளை பிள்ளைங்க சாதாரணமான பசங்க கிடையாது சார். ஒரு அறை விட்டா ஒரு வாரம் காது கேட்காது. ரொம்ப தைரியமா உண்மையிலே வாழ்றடா நீ. வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை முழுசா புரிஞ்சவன் நீ ஒரு ஆள் தான். இதுதான் திண்டுக்கல் குசும் பண்றது. நான் வைத்தியத்தில் சொல்லுங்கிறேன், வாழ்றனா நீ என்ன வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கணும்? தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை. நீ மாத்து, தெய்வம் தொழான் பொண்டாட்டியை தொழுது எழுவான் பெய்யன பெய்யும். சத்தியமாக சொல்கிறேன், இன்னைக்கு மழை பெய்வதற்கு காரணம் நிறைய ஆண்கள் மனைவி தெய்வமாக நினைக்கிறார்கள். அதுவும் திருவள்ளூரில் பொண்ணு காட்டினவெல்லாம் தெய்வமாக நினைக்கிறான் சார். எவன் நினைக்கிறான்னு இல்லை, நான் நினைக்கிறேன் சார். என் சோறு முக்கியம் இல்லையா? அவங்க சொல்கிறாங்க இலக்கியங்களில் இருக்கிறத எங்களுடைய சினிமா பாட்டில் இல்லை. யார் சொன்னா? பூம்பாவை ஆம்பல் ஆம்பல் புன்னகையோ மவ்வல் மவ்வல்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த மவ்வல் என்ற வார்த்தை தமிழ் இலக்கியங்களை மவ் என்ற வார்த்தைக்கு மட்டும், எழுத்துக்கு மட்டும் இருக்கின்ற ஒரே சொல் மவ்வல் மட்டும்தான். நீங்க மௌனம் தமிழ் கிடையாது. நான் மௌனமாக பேசினேன், தமிழே இல்லை. இந்த மவ்வல் என்ற வார்த்தை, இந்த பூ இருக்கு இல்லையா, அந்த மவ்வல் எப்படி சிரிச்சான்னு சொன்னா, மவ்வல் என்ற மலர் ரொம்ப சின்னதாக இருந்தான். இந்த பொம்பளை பிள்ளைங்க லவ் பண்ணும் போது சிரிக்கவே சிரிக்காதுங்க, அது பாட்டுன்னு அது சிரிக்கிறது அதுக்கு தான் புரியும். நம்ம போய் தான் கேனையாட ஹின்னு திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டே இருப்பான். எல்லா பஸ்ஸையும் பார்த்து சிரிப்பான், கண்டக்டரை பார்த்து சிரிப்பான், டிரைவரை பார்த்து சிரிப்பான், அந்த இழந்த பழம் வைக்கிற ஆயாவை பார்த்து சிரிப்பான், போகிறவரெல்லாம் பார்த்து சிரிப்பான். அந்த பிள்ளைங்க சிரிக்கிற பூம்பாவாய் ஆம்பல் ஆம்பல் புன்னகையோ மவ்வல் மவ்வல். நண்பர்களை, நாங்கள் இலக்கியத்தை குறை சொல்லவில்லை, ஆனால் இலக்கியத்தை நாங்கள் எளிமைப்படுத்தியிருக்கின்றோம். சொல்றாரு இல்லையா சிலப்பதிகாரம். ஆமா,
கோவலன் மதுரையில் பொண்ணு கட்டினான். மதுரையில் இருந்தாங்க. எந்த ஊரில் பொண்ணு கட்டினாரு? திருவள்ளூரில் கட்டி பார்த்துருக்கணும். நான் மாதவி வீட்டுக்கு போகிறேன் கண்ணகி என்று சொன்னவுடன் கண்ணகி அழுதாளாம். நீ போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் உதவுவதற்கு புருஷன் பொண்டாட்டியா இருந்தா உதவணும் இல்லை என்று கண்ணகி வருத்தப்பட்டானா. கடவுள் புண்ணியம், கோவலை திருவள்ளூர்ல எடுக்கல. எடுத்திருந்தான்னு வச்சுக்கங்களேன், பற்றையிலே அற விழுந்து காக்கலூர் வரைக்கும் தரன்னு வலிச்சுன்னு வந்துருப்பாவோ. எங்க போறேன்னு மாதவி அவ விட்டு தான் இட்டு போறேன். அவளை அங்கே வலிச்சு வந்துருப்பா. வலிச்சுட்டு வந்துட்டு கலெக்டர் ஆபீஸ் வாசல வச்சு கொளுத்திருப்பா ரெண்டு பேரையும். நீங்க என்ன சொல்றீங்க? புருஷன் போனா போட்டுங்க, நீங்க போங்க. மாதவியா அடுத்தது மாரியம்மா விடு, அதை விட்டுக்க பா, நீ எங்க வேணா போ. என்னங்க நீங்க பேசுறீங்க? இந்த காலா படத்தில் ஒரு காட்சி ஒன்று வச்சிருப்பாங்க. ரஜினிகாந்துக்கு பழைய லவர் வந்துடும். ஒரு நமக்கு இருக்கும் இல்லையா? இப்போ லியோனி அண்டுக்கு ஒரு லவர் இருக்கும் போது எனக்கு இருக்காதா சார்? எல்லாருக்கும் அந்த ஆரம்ப பள்ளியில் 8வது படிக்கிறப்ப யாராவது ஒருத்தர் அப்படி இருக்கணும். உலகத்தில் இல்லைன்னா அவன் மனுஷனே கிடையாது. உலகத்திலேயே எங்கள் 2 பேர் மாதிரியெல்லாம் அமையாதுங்க, சத்தியமாக சொல்கிறேன். அவருடைய ராசி அவரோட நட்சத்திரமும் எனக்கும் அதே ராசி அதே நட்சத்திரம் தான். அவரோட சாபக்கேடு என்னன்னா, அவர் பாய்ஸ் ஸ்கூலில் படித்தார், நானும் பாய்ஸ் ஸ்கூலில் தான் படித்தேன். ஒரு பிள்ளையும் நான் பார்க்கல. அந்த ஏரியாவில் இருந்திருக்கோம் இல்லையா? இப்போ அவருக்கு இருக்கா ஒரு புள்ள இருந்திருக்கோம் இல்லையா? ஒரு பூ போட்ட பாவாடை போட்ட ஒரு சட்டை போட்ட ஒரு புள்ள. அவர் சொல்லுவார், அதெல்லாம் நான் கேட்டிருக்கோம், நம்மலாம் இல்லைன்னு சொல்ல. அந்த படத்தில் ஒரு காட்சி வச்சுருப்பாங்க. அந்த ரஜினிகாந்தோடைய மனைவி சொல்லுவா, எனக்கும் அம்பையில் தப்படிக்கிற பெருமாளும் என் பின்னாடியே சைக்கிள் எடுத்து சுற்றினான், நீ வண்டியை கட்டு, நான் ஒரு வெட்டு அவனை போய் பார்த்துட்டு வரேன். அந்த பொண்ணை விசாரிச்சு பார்த்தா திருவள்ளூர் பொண்ணா இருக்கும். சார் தைரியமா பேசுறா இல்லையா? நீங்க இந்த வார்த்தையை கண்ணகி பேசி இருந்தால் வச்சிங்களேன், கோவலன் வீட்டோட இருந்திருப்பான். நீங்க போங்க சார், சோழ நாட்டில் சேர நாட்டுக்கா போங்க, நான் பாண்டிய நாட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், பக்கம்தான், 120 பஸ்ஸை பிடிச்சி நான் பாட்டு போகிறேன், மகளிர் உரிமை பயணம்னு டிக்கெட் இல்லாமல் கொடுத்துருக்காங்க, நான் அந்த பஸ்லேயே போயிட்டு வரேன். கண்ணகி போயிட்டு வந்திருப்பான், விடியல் பயணம் கிளம்பி போயிருப்பா. கோவலன் போயிருப்பாடுறீங்க. எதுக்கு உங்களுக்கு வீணு இதுவெல்லாம்? கவி காமு ஷெரீப்னு ஒருத்தர் இருந்தார், நிறைய பாட்டு எழுதினார். நிறைய பேருக்கு தெரியாது, சில பாடல்கள் கண்ணதாசன் எழுதியது என்று நினைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கவி காமு ஷெரீப் இருந்தார். ஆனால் அவர் அந்த மனிதன் ஒரு சிவபெருமானை பற்றி பாடல் எழுதுகிறார். நீங்கள் சாதாரண திருவிளையாடல் படத்தில் அவர் சிவபெருமானை அவ்வளவு நேசித்து ஒரு இஸ்லாமியர் பாடல் எழுத முடியுமா? இன்னும் சொல்ல போனால் நான் இன்னும் கேட்குறேன், நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா, இப்போ எப்போவுமே ஒருத்தர் நல்லா வாழ்ந்துட்டான்னு வச்சிங்களேன், ஒருத்தர் நல்லா திருவள்ளூர்லேயே மணவாள் நகரில் பூங்கா நகரில் வீடு கட்டான்னு வச்சுங்க, நம்மால் போய் பத்திரிக்கை வச்ச உடனே கண்டிப்பாக வந்துடுவேன் சார் சொல்லுவான். மனுஷக்குள்ள நினைப்பான், பூங்கா நகரில் எப்படா வீடு கட்டினானுங்க, அவங்க அப்போ யார் தெரியுமா, எவனாக இருந்தால் உனக்கு என்ன, அவன் கட்டிட்டான், கோடி ரூபா போகுது பூங்கா நகரில், என்ன பண்ணியிருப்பான்னு தெரில, பூங்கா நகர் கண்டிப்பாக வந்துடும் தம்பி. வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா என்று இன்னைக்கு நீயும் நானும் வாழ்கின்ற வாழ்க்கையை சொன்னவன் கவி காமு ஷெரீப். நீங்க கண்ணதாசன் ஔவையார் ஒரு பாட்டு எழுதினா, என்ன எழுதினா, அவர் நினச்சுவான் ஜிகு ஜிகுன்னு சட்டையே 50 லட்ச ரூபா இருக்கும் போல தெரியுது. அது பக்கத்தில் ஒருத்தர் சொல்லுவான், அவர் வாட்சிக்குள்ள இருக்க கண்ணாடியை பார்த்தீங்களா ஃபுல்லாக வைரம், நீ பார்த்த 2 கோடி அப்போ, இப்படியே சுத்துறதுக்குனே ஒரு கும்பல் வச்சிருக்காளுங்க. நான் கேட்கின்ற நண்பர்களே, நாங்கள் எல்லாவற்றையும் எளிமைப்படுத்திக்கிறோம். இவர் சொன்னார் இல்லையா, என்னது இருக்கிறது ஓலை கொட்டாயா, நடக்கிறது தவளை கொட்டாயா, மஜாவா இருக்கிற பஞ்சு மிட்டாயா, பெண்ணை எப்படி வாட்டர் பாக்கெட் மூஞ்சி என்று சொன்னார். என்ன சொன்ன என்ன தப்பு? நான் கேட்குறேன், என்ன சொன்ன தப்புன்னு? சார் இவ்வளோ பெரிய அரங்கம் இருக்குல்ல, கலெக்டர் தலைமையில் தானே சார் இது நடக்குது. கலெக்டர் ஐஏஎஸ் படித்தவர் தானே, தெரியாது அவருக்கு? அவர் 2 லிட்டர் தண்ணி வாங்கி வைக்க வேண்டியது தானே சார், 300 ml வைக்கிறாரு. ஏன் 300 ml அதிகம்? ஒரு மனிதனுக்கு தண்ணி தாகம் ஒரு 100 ml போதும். நீங்கள் மெரினா பீச்சுக்கு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும்,
அந்த அறிவியல் உண்மை உங்களுக்கு அங்கே தெரியும். இந்த பிள்ளைய உட்கார வச்சுட்டு அவன் மடியில் படுத்துக்கிட்டு இந்த அமிக்கொட்டான்னு வச்சுங்களேன், அது திருப்பி வந்துடும். இந்த முகம் வாட்டர் பாக்கெட் நீங்கள் அமி கொடுங்களேன், திருப்பி வந்துடும். அமி கொடுங்க, திருப்பி வந்துடும். என் எல்லா கவலைகளையும் தீர்த்து வைக்கின்ற வாட்டர் பாக்கெட் மூஞ்சின்னு சொன்னான். என்ன உனக்கு கோபம்? உங்கள் மதுரையில் மெரினா பீச்சில் நான் என்னையா பண்ணுறது? இனியவா தெரியாமல் பாடிட்டேன் அந்த பாட்டை. வாட்டர் பாக்கெட்டை இப்படி ப்ரெஸ் பண்ணால் திருப்பி பழைய இடத்துக்கு வந்துடுமா? கன்னத்தை நீங்கள் இப்போ 20 தடவை கிள்னாலும் பழைய பொசிஷனுக்கு வந்துடும், அப்படியே நிற்காதான். ஆஹா, எங்கே தான் உட்காந்து சிந்திப்பானோ, அடே அப்பா. நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்ற நண்பர்களே, இங்கே நிறைய மாணவர்களாக இருக்காங்க. சென்னையில் மவுண்ட் ரோடு இருக்குல்ல, மவுண்ட் ரோட்டில் அண்ணா மேம்பாலம், அண்ணா சாலை இல்லையா, அண்ணா சாலையில் அண்ணா மேம்பாலம்னு ஒன்று இருக்குது. அதை கட்டியவர் கலைஞர் அவர்கள். அது கீழே ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது. அந்த பள்ளிக்கூடத்துக்கு பேர் சிறுமலர் பார்வையற்றோர் பள்ளி. தயவு செஞ்சு நீங்கள் எப்பாவது உங்களுடைய பிறந்தநாள் கொண்டாட வேண்டும் என்றால் அந்த பிள்ளைகளோடு தயவு செஞ்சு போய் கொண்டாட்டுவாங்க. இல்லை என்றால் உங்கள் வீட்டில் என்னைக்காவது ஒரு விழானா ஒரு குழந்தைகளோடு போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பாருங்கள். ரொம்ப பெரிய உங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கலைஞர் பெரும்பாலும் தன்னுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அங்கே போவார். இளையராஜா அங்கே போயிருக்கார். அது மாதிரி நிறைய தலைவர்கள் அங்கே போகிறாங்க. ஏன் தெரியுங்களா? அங்கே ஏதோ ஒன்று இருக்கிறது. அந்த பிள்ளைகளை பார்க்கும்பொழுது இருக்கும், நமக்கு ஒரு மனசு ஆறுதல் இருக்கும். அந்த பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூட பிள்ளைகள் எப்படி போவாங்க தெரியுங்களா? கை கழுவுறதுக்கு ட்ரெயின் மாதிரி இந்த நம்ம ரயில் பூச்சி இருக்கு இல்லையா, கருப்பு கலரில் போகிற ரயில் பூச்சி தானே நம்ம சொல்லுவோம். அந்த பூச்சி மாதிரியே அந்த பிள்ளைங்க லைனாக அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டே போகும். அதில் கையை கழுவிட்டு போகும்பொழுது ஒரு பொண்ணுக்கு காது கேட்குது, கண்ணு 2 கண்ணும் தெரியல எல்லா பிள்ளைகளுக்கும். அதில் ஒரு பொண்ணு சொல்கிறா, எவடியாவோ டேப்பை திறந்து விட்டுது, 3 கடி தண்ணி வேஸ்ட்டாக போகுதுன்னா. அப்போது கூட அந்த பிள்ளைங்களாம் சிரிச்சுட்டே சொல்லிச்சு, ஆமாம் இவ பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸரு, கலெக்டர் போலத்தது, ஆர்டர் போடுறான், தண்ணி வீணாக போகுதுன்னு, போடி வேலையை பார்த்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. அந்த பொண்ணு சொன்னான், எழுதி வச்சுங்கடி, ஒரு நாள் நான் வருவேன், நான் கலெக்டர் ஆவேன், நான் ஆர்டர் போடுவேன், என் ஆர்டரை எல்லாரும் கேட்பீங்கன்னா. சார் அந்த பொண்ணு 10ஆம் கிளாஸில் 465 மார்க் எடுத்தா. அந்த பொண்ணு ஓன்னு அழுதா, நான் 485 எடுக்க மாட்டேன், 495 எடுக்க வேண்டியவ, 465 495 எடுக்க வேண்டியவ. ஆனால் நான் சொல்ல இடவுல உட்காந்து ஒருத்தங்க எழுதுனாங்க தெரியுமா, அவங்க பண்ண தப்பு. கண் பார்வை தெரிகின்றவர்கள் எல்லார் வீட்டிலையும் பத்திரிகையாளர்கள் போகிறாங்க, கேமராமேன்லாம் போகிறாங்களே, நான் தமிழ்நாட்டிலேயே மாற்றுத்திறனாளிகள் என் வீட்டுக்கு ஏன் கேமராமேன் வரல, பத்திரிகையாளர் வரல, நான் முதலமைச்சரை போய் பார்க்கணுன்றான். அவங்க அப்பா சாதாரண ஐசிஎஃப்ல குரூப் டி எம்ப்ளாயி கலாசியில் இருக்கார். அவர் என்ன பண்ணார், பொம்பளை பிள்ளை ஆசையாச்சார் சொல்லிட்டு சைக்கிளில் உட்கார வச்சுட்டு நேராக செக்ரட்டரியேட் போயிட்டார். முதலமைச்சர் உள்ளே உட்காந்துக்கிறார். நான் முதலமைச்சரை பார்க்கறதுக்கு வந்திருக்கேன், என் பேர் பெனோ அப்படின்னு. முதலமைச்சர் நார்மலாக முதலமைச்சர்லாம் பார்க்க முடியாது. முதலமைச்சர் சொன்னார் வரவுங்க. போன உடனே அந்த பொண்ணு கேட்டால் முதலமைச்சரை பார்த்து, ஏன் சார் எல்லா வீட்டுக்கு கேமராமேன் போச்சு, என் வீட்டுக்கு ஏன் கேமராமேன் வரல? 2வது நீங்கள் எனக்கு முதலமைச்சர் தானே, எனக்கே நீங்கள் வாழ்த்து சொல்ல? என்ன மாதிரி எத்தனை மாற்றுத்திறனாளி இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு. அந்த வயதான முதலமைச்சர் கலைஞர் சொன்னார், மன்னிச்சுக்கம்மா, நான் இனிமேல் மாற்றுத்திறனாளிகள் யாரெல்லாம் படிப்பு முதல் மாணவர்களாக வர்றார்களோ முதல் 5 இடத்துல அவங்களுக்கு எல்லாம் இலவச கல்வி சொல்லிட்டு அவள் வீட்டுக்கு போகிறதுல ஆர்டர் போட்டாங்க. இன்னைக்கு அந்த பெனோ ஜெஃபின் எங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தா, இந்தோனேசியா நாட்டில் யூபிஎஸ்சியில் பாஸ் பண்ணிட்டு இந்திய அரசாங்கம் சார்பாக பெனோ ஜெஃபின் கான்சுலேட் ஜெனரலாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். கான்சுலேட் ஜெனரலாக சாதாரணமாக இல்லை, இந்திய பிரதமருக்கு இணையான ஒரு பதவி ஒரு நாட்டில் உட்கார்ந்து. பிரதமர் எல்லா நாட்டிலும் பிரதமராக உட்கார முடியாது இல்லையா? அப்போ இந்தோனேஷியாவில் இந்திய பிரதமராக பெனோ ஜெஃபின் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றாள். எங்களுடைய கவிஞன் பார்த்தான், வாழ்க்கை பயணம் வாசிப்போம், வாழும் வரை யோசிப்போம், முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம், லட்சம் கனவு கண்ணோடு, லட்சியங்கள் நெஞ்சோடு, உன்னை வெல்ல யாருமின்றி உறுதியோடு போராடு, எந்த மனிதன் நெஞ்சுக்குள் சோகம் இல்லை சொல்லுங்கள் என்று பாடல்களை எழுதி 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 நான் எப்பொழுதெல்லாம் சோர்வாக இருக்கேனோ என்னை தடவி தடவி கொடுத்து, உங்களை போன்று ஒரு செய்திகளை கொடுத்த உடனே ஒரு கோணார நோட்ஸ் எடுத்து என்ன எழுதினாருன்னு 4 பக்கம் திரும்பி பார்த்து அந்த கோணார தப்புன்னு சொல்லிட்டு இன்னொரு
நோட்ஸ் எடுத்து அதை பார்த்து அவன் ஒரு விளக்கம் போட்டதோடைய சாதாரண எளிய மக்களை பார்த்து சொல்லக்கூடிய வரிகளாக எங்களுடைய திரைப்படங்கள் இருக்கிறது. திரைப்படங்கள் இன்றைக்கும் ஆறுதல் கொடுக்கிறது. நண்பர்களே, நீங்கள் நாளை வேண்டாம், இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் நம்ம திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க. ஒரு ரிக்ஷாவில் உட்காந்துக்கிறவன் ஒரு சின்ன ரேடியோவை சவுண்டை வச்சுக்கிட்டு பழைய எம்ஜிஆர் பாட்டை போட்டுக்கிட்டு பொன்னான வாழ்வு மண்ணாகி போனால் துயரம் இதுதான் நான் சந்தோஷமாக இருக்கின்ற இந்த ஆறுதல் திரை இசை பாடல்கள் தான் வழங்குகின்றதே தவிர இலக்கியங்களுக்கு இருக்கிறது, ஆனால் எங்களுக்கு புரியவில்லை. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். நான் இசையால் வசமாக இதயம் ஏதுங்கிறான். அந்த பாட்டுக்கு மியூசிக் இஸ் த ஃபுட் ஆஃப் லவ். யாரு? ஷேக்ஸ்பியர். மியூசிக் இஸ் த ஃபுட் ஆஃப் லவ் பிளே ஆன். காதலுக்கு உணவு போன்றது இசை அப்படின்னு. இது மாதிரி ஒரு கச்சேரி நடந்துட்டு இருக்கு, கர்நாடக சங்கீத கச்சேரி. ஒரு பாகவதர் பாடிக்கிட்டு இருக்கார். கலியுக வரதல் கண் கண்ட தெய்வமாய் காட்சிகளேப்பது பழனியிலே தீம் தாக்கிட்ட ஜுனுதா தாக்கிட்ட ஜுனுதா திக்கிட்ட ஜுனுதா திங்கிறதான் தண்டாக்க திண்டண்டாக்கிறது தண்டாக்கிறதுன்னு மிருதாங்க அட்டின்னா கச்சேரி பறக்குது. 3 மணி நேரம் கச்சேரி நடந்துகிட்டு இருக்கு. அந்த மிருதங்க வாசிக்கிறவர் அசராதவர் அடிக்கிறாரு. இந்த ஜதி சொன்னவனுக்கு பசி வந்துருச்சு. கலியுகம் கலியுக தீம் தக்கிட்ட ஜுனுதா தக்கிட்ட ஜுனுதா தீம் த ஜுனுதா திக்கிட்ட ஜுனுதா. முடிக்க மாட்டான் போல இருக்க அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணான் பாருங்க அவன். தீம் தக்கிட்ட ஜுனுதா திங்கிறதத்தா அங்க தொங்குறதத்தா திங்கிறத தொங்குறத திங்கிறத தொங்குறதத்தா திங்கிறதத்தா தொங்குறதத்தான். நான் பாரு பாகவதர் இப்படி ஒரு ஜதி என் லைஃப்லேயே கேள்விப்பட்டதில்லை. திங்கிறதத்தா தொங்குறதத்தாங்கிறான். என்னத்தனா கேட்குறான்னு பார்த்தா, நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு பெட்டி கடையில் வாழைப்பழம் தொங்கிட்டு இருக்கு. அதை கேட்குறான். திங்கிறதத்தா தொங்குறதத்தா தா தா தான்னா பாரு. பாகவதர் நன்றி வணக்கம்ட்டார். ஐயோ வேணாம்டா, இனி அடுத்து வேற என்னத்தையாவது பாடி போடுவேன், என்னைய சான் பாடினாலும் செத்து போடான்னு பாடிடுவேன் அப்படின்னு. வாழ்க்கையில் ரசனை வேணும் ஒரு மனிதனுக்கு. இதை நம்ம இலக்கியம் சொன்னது மாதிரி செத்து போன் வள்ளுவர் வேற யாரையுமே நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. செவியிற் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என் செத்துரு. காதால கேட்டு அடைய முடியாத மகிழ்ச்சியை அடைய முடியலையா, செத்துறாங்கிறார். இன்னைக்கு உண்மையிலே திருவள்ளூர் மக்கள் என்ன ரசனை சுகமாக இருக்கு. ஒரே ஒரு பாட்டு, திரை இசை பாட்டு ஒன்று சொல்கிறேன், பழைய பாட்டு. ஒரு பெண்ணுக்கு அடிக்கிற கைதான் அணைக்கும், இப்படியே ஆறுதல் சொல்லியிருக்காங்க. அடிக்கிற கைதாண்டி அணைக்கும், அவர் அடிக்கிறாருன்னு கோவப்பட்டுறாத. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். எவ்வளவு முட்டாள்தனமான பழமொழி தெரியுமா? அடிக்கிற கைதான் அணைக்கும்னா ஓங்கி அடித்து மயக்கம் போட்டு கோமா ஸ்டேஜில் மூச்சு திணறிக்கிட்டு இருக்கும்போது அப்போ போய் நீ அணைச்சி முக்கா துட்டுக்கு பிரயோஜனம் உண்டா? அது என்ன அடிக்கிற கைதான் அணைக்கும்? ஒரு பெண்ணுக்கு லவ் பண்ணுறதுக்கு கூட உரிமை இல்லையா? அன்னைக்கு அழகாக இருக்கான் ராமன், அவன் மேலே ஆசைப்பட்டா சூர்பனக. ஆசைப்படாத, ஏற்கனவே அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போ அப்படின்னு துரத்தி விட்டுருக்கலாம். அவளை கூப்பிட்டு மூக்கை அறுத்து ஓடு. எதுக்கு நீ ராமனை லவ் பண்ண? அவளுக்கு என்ன தெரியும் ஏற்கனவே சீதையை கல்யாணம் பண்ண இருக்காருன்னு? ஏதோ பார்த்துருக்கா, சூப்பராளாக இருக்கானே அப்படின்ட்டு வந்திருக்கு. வந்ததுன்னா ஏற்கனவே கல்யாணம் இருக்க ஓடு அப்படின்னு துரத்தி விட்டுருக்கானே, மூக்கை அறுத்துருக்கான் பார். ஒரு பெண்ணுக்கு காதலை சொல்வதற்கு கூட அன்னையிலிருந்து உரிமை இல்லை. அதனால தான் படையப்பா படத்தில் ரஜினி ஒரு டயலாக் பேசுவார், பார்த்துருக்கீங்களா? அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் நிம்மதியாக இருந்ததாக சரித்திரமே இல்லை. பொம்பளை கோபமே வரக்கூடாது, என்ன மண்ணாவ? அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும். அதிகமாக ஆசைப்படுற பொம்பளை நிம்மதியாக இருக்க முடியுமா? அதிகமாக கோவப்படுற ஆம்பளை மட்டும் நிம்மதியாக இருக்க முடியும். அது என்ன ரெண்டாக பிரிக்கிறது?
அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் நிம்மதியாக இருந்ததாக சரித்திரமே இல்லை. இன்றைக்கி நான் சொல்கிறேன், உண்மையிலே வீட்டில் சண்டை வரும். சண்டை வந்தால் தான் அதுக்கு பேர் குடும்பம். ஒரு பாட்டு மருதகாசி எழுதியிருக்காரு, நம்ம பட்டணத்தில் போய் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறான் தன்னுடைய மனைவியை. பட்டணந்தான் போகலாம் அடி பொம்பளை, பணங்காசு தேடலாம் அடி, என் கட்டாணி முத்து என் கண்ணாட்டி நீயும் வாடி பொண்டாட்டி தாயி. அவ சொல்கிறா, கூப்பிட்டியில் ஏன் போனேன் அப்படிலாம் போகல. டவுனு பக்கம் போகாதீங்க மாப்பிள்ள, டவுனாகி போயிருவீங்க, அந்த டாம்பீகம் ஏழைக்கு தாங்காத பயணம் வேண்டான்னா கேளு மாமா. இவர் டவுனில் போய் எப்படி பொழைக்க போகிறேன்னு லிஸ்ட்டு போடுறாரு. ராத்திரி பகலா ரிக்ஷா இழுப்பேன், நைஸா பேசி பைசா கறப்பேன், ட்ராமா சினிமா சர்க்கஸ் பார்ப்பேன், ராசா மாதிரி சிகரெட்டும் பிடிப்பேன், வேர்த்து புழுங்கு நான் பீச்சுக்கு போவேன், மீத்த பணத்தில் மீன் வாங்குவேன், ஆத்தாடி உன் கையில் கொடுப்பேன், ஆக்க சொல்லிட்டு சாப்பிட்டு படுப்பேன் அப்படிங்கிறா. அப்புறம் அப்படின்னு கேட்குறாவ, இதுக்கு மேலே சொல்ல மாட்டேன்டி பொம்பளை, இந்த ஊரில் இருக்க மாட்டேன்டி. அப்பையும் ஆம்பளை திமுறப்பார், நீ இப்பவே போவனும் கொப்பாவை கேட்டு ஏதாச்சும் வாங்கி வாடி. ஒப்பன்ட்ட போய் ஏதாவது வாங்கிட்டு வாடி. போய் மெட்ராஸில் பிச்சை எடுக்க போகிற, இதில் உங்கள் ஒப்பன்ட்ட போய் ஏதாவது வாங்கிட்டு வாடின்னு. அப்போ தான் பொம்பளை அறிவுள்ளவங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்குறா. வேலை ஏதுங்க கூலி ஏதுங்க, வெக்க கேட்ட சொல்கிறேன் கேளுங்க, காலேஜ் படிப்பு காப்பி ஆத்துதான், பிஏ படிப்பு பெஞ்சு தொடக்கிதான், ஆளுக்கு 2 ஆளு அழகிதான், 5க்கு 2 தண்ணி கலக்குதான், மேலே சொன்னது 100ல் 1, மிச்சமுள்ளது லாட்ரி அடிக்குதான் அப்படின்ட்டு லாஸ்ட் அவன் எப்படி ஒத்துக்கிறான் பாரு. நீ உலகம் அறிஞ்ச பொம்மை நாட்டி, நான் ஒன்றுமே தெரியா கம்ம நாட்டி, ஊரு விட்டு ஊரு போனா பேரு கெட்டு போகும்னு உண்மையோட சொல்ல நல்லதுன்னு கேட்டுக்கிட்டு, பட்டணந்தான் போக மாட்டேன்டி பொம்பளை, பயணமாக சொல்ல மாட்டேன்டி அப்படின்னு 2 பேரும் போய் விவசாயம் பார்க்கலாம் வாடின்னு ஒரு பொம்பளை சொன்னதை கேட்டுக்கிட்டு ஆம்பளை அவளுடைய அறிவுபூர்வமான விஷயத்துக்கு அடிபணிந்தது போல் மருதகாசி ஒரு பாட்டு எழுதினார் பார்த்தீங்களா? ரைட்டு. சினிமா பாட்டில் என்ன பெரிய விசேஷம்? மியூசிக் இருக்கும், அதில் காட்சி இருக்கும், அதனால் அது நம்ம மனசை விட்டு போகவே போகாது. அலைகள் ஓய்வதில்லைல அந்த காதல் பாட்டு. ஆஹா, ராதா பிரிஞ்சு போகிறா, படிக்க போகிறா, கார்த்திக்கு அவன் ஐயர், அந்த பிள்ளை கிறிஸ்தவ பிள்ளை, படிக்க போகிறப்ப கவிப்பேரரசு வைரமுத்து 1 மணி நேரத்தில் எழுதின பாட்டு, இசைஞானி இளையராஜா 1 மணி நேரத்தில் மியூசிக் போட்டு 2 மணி நேரத்தில் உதயமான பாட்டு. இதை ஏன் இங்கே நான் பாடுறேன்னா, இன்னைக்கு காதல் இருந்தேன்னா என் பாட்டை நீ அங்கே பாடணும் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரம்மா சொல்லி அனுப்புனதுனால வலிந்து இந்த பாட்டை நான் இங்கே பாடுறேன். சகம பனி சானி பம கச மம ப ப கம கம கச நினி சகா கச நினி சகா மம ப சாச நீனி கக மம நீனி சாச நினி ச. விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதில் வந்துவிடு. பாட்டு ஃபினிஷிங் தான் அழகு. நான் படிக்க போகிறேங்கிறா,
கல்வி கற்க நாளை செல்ல அண்ணன் ஆணையிட்டான். காதல் மீன்கள் 2ல் 1 கரையில் தூக்கி போட்டான். விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதின் போது அலையின் கரையில் காத்திருப்பேன் அழுத விழிகளோடு. எனக்கு மட்டும் சொந்தம் உனது இதழ் கொடுக்கும் முத்தம், உனக்கு மட்டும் கேட்கும் எனது உயிர் உருகும் சத்தம். என்ன அழகு பாட்டு! காதலை இதுக்கு மேலே வேற என்ன சொல்றது? சினிமா பாட்டு திரை இசைக்கு என்ன ஒரு அழகுனா மியூசிக் இருக்கும். சுத்ததன்யாசி ராகத்தில் இசைஞானி இதை மியூசிக்காக போட்டார். ராதா கடற்கரையில் ஓடுவா, கார்த்திக் உட்காந்து அழுகிறத காட்சியாக பார்ப்போம், மனசில் ஆழமாக பதியுது. சிற்பி பாலசுப்ரமணியம் எழுதின பாட்டை கிழக்கே போகும் ரயிலில் பாரதி ராஜா போட்டிருப்பார். மலர்களே நாதஸ்வரங்கள் மங்கள தேரில், ஹம்சதுனி ராகம். சினிமாவுக்கெல்லாம் ராகம் இருக்குது, காட்சி இருக்குது. ஆனால் இலக்கியத்துக்கு அது ஏதாவது உண்டா? இன்னைக்கு நான் ஒரே ஒரு இலக்கிய பாட்டோட தீர்ப்பு சொல்கிறேன். சண்டை போடாத கணவன் மனைவி யாராவது ஒருத்தர் இங்கே இருந்தால் கை தூக்குங்க. இது வரைக்கும் நான் சண்டையே என் மனைவி கூட போட்டதில்லை. ஒரு ஆள் ஆனால் ஒருத்தன் என்கிட்ட வந்து சொன்னான், எனக்கு என் மனைவிக்கு சண்டை வந்து 15 வருஷம் ஆகுதுன்னா. 15 வருஷம் சண்டையே போடலையா? எப்பட்றா? கல்யாணத்தன்னைக்கு துபாய் போனவன் தான், 15 வருஷம் கழிச்சு இப்போ தான் வாரேன், நான் எங்கே போய் சண்டை போடுறதுங்கிறேன். வாழ்ந்தால் சண்டை வரும், வந்தால் தான் அதுக்கு பேர் குடும்பம். எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் பகல் முழுதும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. 11 பிள்ளை எங்கள் வீட்டில். எங்கள் தாத்தாவும் பாட்டியும் அதுக்கு மேலே உன்னைய வெட்டாமல் விட மாட்டேன்ட்டு இது வரைக்கும் 50 தடவை சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் வெட்டவே இல்லை. அருவா வீட்டில் தான் இருக்குது. உன்னைய வெட்டி கொண்டு விட்டு நான் ஜெயிலுக்கு போகல அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் தாத்தா எங்கள் பாட்டியை இது வரைக்கும் வெட்டவே இல்லை. ஆனால் 16 பிள்ளை 2 பேருக்கு. அருவா அங்கே தான் கிடந்துச்சு. வெட்டினாரா என்னைக்காது? ஆனால் வேறே வெட்டியிருக்காரு பயங்கரமாக. 16 பிள்ளைய. வாழ்க்கை அப்படி வாழ்ந்தாங்க. இதைத்தான் பாரதி சொன்னான், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே, அவள் சிந்தையில் 1000 ஆண்டுகள் வளர்ந்து முதிர்ந்தது மின்னாடே, இதை வந்தனை கூறி மனதிலிருத்தி என் வாயுற வாழ்த்தேனோ அப்படின்னார். சண்டை வரணும். இப்படி ஒரு மனைவி இருந்தால் யாராவது குடும்பம் நடத்துவீங்களா? வாடி வர்றேங்க, போடி போகிறேங்க, உக்காடுறேங்க, தூங்குடி தூங்குறேங்க, எந்திரி எந்திரிக்கிறேங்க, சோறாக்கடி ஆக்குறேங்க, குழம்பு வைடி வைக்கிறேங்க, பிளேட் எடுத்து வைடி வைக்கிறேங்க, சோத்தை போடுறேங்க, குழம்பு ஊற்றுறேங்க, அப்படியே விஷத்தை ஊற்றுறேங்க, சாப்பிட போகிறேன்டி சாப்பிடுங்க, செத்துருவண்டி சாகுங்க. இப்படி ஒரு மனைவியோட வாழ முடியுமா? யாராவது சொல்கிறதெல்லாம் கேட்குறான்ட்டு வாழ முடியாது. சண்டை வரணும். சாப்பாட்டை போட்டுட்டு இந்த நைட்டில் அவன் பாட்டுக்கு சாப்பிட உட்காந்து முன்னால் அப்படி குத்த வச்சு உட்காருவாங்க, பார்த்துறீங்களா? தொலைஞ்சான் அன்னைக்கு அந்த ஆம்பளை. அவன் கண்டுபிடிச்சிட்டான், எந்திரிடி நான் சாப்பிட்டுக்கிறேன், இல்லை உப்பெல்லாம் நான் எடுத்து போட்டுக்கிறேன், அப்பெல்லாம் நான் பொறிச்சிக்கிறேன், நீ முதல்ல எந்திரிச்சு. அவன் உட்காந்துருக்க சைஸ்லேயே ஏதோ பிரச்சனை பண்ண போகிறான்னு கண்டுபிடிச்சிட்டான். குழம்பை ஊற்றிக்கிட்டே ஒரு வாக்கியம் சொல்கிறா, உன்னைய கட்டி நான் எண்ணத்தை கண்டேன். வாய்கிட்ட சாப்பாடு கொண்டு போகிறான், சாப்பாட்டுக்கு வாய்க்கு இடையில இப்படி சொன்னான், எப்படி திம்பான்? பேசாமல் இருக்கே இல்லையாடி? என்ன பேசாமல் போயா அப்படின்னு சண்டை போட்டு வெளியே போடி வெளியே போ, நான் இப்போ எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன், உன் கூட வாழ்கிறதுக்கு பேசாமல் இருந்துடலாம், சாப்பிடவாது உரியாடி, நீலாம் மனுஷியாடி, போடி போ உங்கள் அப்பா வீட்டுக்கு
என் கண்ணுமில்லையே முழிக்காத, நான் இனிமேல் இந்த வீட்டு வாசலையே மிதிக்க மாட்டேன், சபதம். எடுத்துட்டு பெட்டியை ஏதோ எடுத்து ஒரு பையில் வச்சுக்கிட்டு கிளம்புது. கிளம்பி பஸ் ஸ்டாண்டில் போய் உட்காருது. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் அவங்க அம்மா உட்காந்துருக்கு. ஏம்மா நீ என்னடி இங்கே? அந்த ஆள் துரத்தி விட்டேன், உங்கள் ஒப்பையன் என்னையே துரத்தி விட்டேன். பொம்பளைனாலே இப்படி துரத்தி தான் விடுறாங்க. அப்போ தான் யோசிக்கிறேன், எங்கள் அம்மாலேயே இந்த கிழவன் துரத்திருக்கானே, அப்போ இந்த ஆள் எவ்வளவோ தேவலான்ட்டு போமா நீ வீட்டுக்குன்ட்டு புருஷன் கூட சமாதானம் ஆயிடுவோம்ட்டு வந்து வெளியில் உட்காந்துருக்கேன் மரத்தடியில். மகன் அவங்க அப்பையும் கூப்பிட்றேன், உங்கள் அம்மா எங்கே இருக்குன்னு போய் பாட்டு வாடா. துரத்தி விட்டுவிட்டு என்னைய போய் பாட்டு வாடான்னா ஓட. வெளியே பார்த்தா அவங்க அம்மா உட்காந்துருக்கு எடுத்துகிட்டு போன பையோட. வந்து அவங்க அப்பாட்ட, அம்மா அப்பா அம்மா இங்கே தான் இருக்காளா? அவன் என்னை விட்டுட்டு எப்படா போவா? டேய் உங்கள் அம்மாவை நான் கூப்பிட்றேன்னு கூப்பிட்றா. மகன் தூது, பா அம்மா அம்மா அப்பா உன்னைய கூப்பிட்றாரு. அதெல்லாம் வர முடியாது, துரத்தி விட்டாரு அடிச்சு. எப்பா அம்மா வர மாட்டேங்குதுப்பா. டே உங்கள் அம்மாட்ட நான் சாப்பிட கூப்பிட்றேன்னு கூப்பிட்றா. அப்படின்னா உங்கள் அம்மாவுக்கு என்னான்னு தெரியும். அவங்களுக்குள்ள ஒரு கோடு வேர்டு வச்சுருப்பாங்க சாப்பிட்றது. இவன் வந்து அப்படியே அந்த சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும்? ஏம்மா அப்பா உன்னைய சாப்பிட கூப்பிட்றாரான், அப்படின்னா உனக்கு என்னன்னு தெரியும்னு சொல்ல சொன்னார். அந்த அம்மா சாப்பிட்டு தானே பொழப்பு இப்படி சீப்பிட்டு போய் கிடக்குது. அந்த ஆள் வேற பசி தாங்க மாட்டேன். எங்கிட்டாவது ஹோட்டலுக்கு போய் துறைஞ்சாங்கன்னா காலம் கெட்டு கிடக்கிற கடையில் இந்த ஆளை விட்டு நான் எப்படித்தான் போகிறதா அப்படின்ட்டு வந்து 2 பேரும் சமாதானம் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கையை தொடங்குவாங்க. பார்த்தீங்களா? திஸ் இஸ் லைஃப். வேற யாரும் சொல்ல. 1330வது திருக்குறளாக வள்ளுவன் சொன்னான், ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின்ன வாழ்க்கையின் தத்துவத்தை இவ்வளவு அழகாக சொன்ன அந்த இலக்கியம், இது நம்மை விட்டு எப்பயாவது பிரிக்க முடியுமா இந்த இலக்கியத்தை? ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின். கடவுளே உன் முடியாத காரியத்தை கூட முயன்றால் நீ முயற்சி செய்து வெற்றி பெறுவாய். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னார். வாழ்க்கையில் எப்படிப்பட்ட இலக்கியங்கள்! திரை இசைக்கு இசை உண்டு, காட்சி வடிவம் உண்டு. ஆனால் இந்த எந்த ஜோடனையும் இல்லாமல் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கப்பட்ட திருக்குறள் 87 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் திரை இசைக்கு அப்பாற்பட்டு நம்மை மகிழ்வூட்டி வழிகாட்டி கொண்டிருப்பது திரை இசையை விட இலக்கியமே 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 என்று சொல்லி